हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। जानकी कांतस्मरणं गोपिका जीवनस्मरणं सद्गुरुस्वामिनः कल्याणदं कौशिकयज्ञपालं कलानिधिं काञ्चनशैलधीरं कञ्जातनेत्रं करुणासमुद्रं काकुत्स्थरामं कलयामि चित्ते कोदण्डमण्डितकरादि कमलायताक्षादि मार्ताण्डवंशतिलकादि मनुजेन्द्रवेषादि सीतामुखाब्जमधुपाते सकलाभिरामाते रामात् परं किमपि तत्त्वमहं न जाने। सकृत्प्रपन्नस्य जनस्य रक्षा कृपाम्बुधेर्यस्य महद्व्रतं सः रामः सदा व्याद्रमणीयकीर्तिः सीतापतिर्मां शरणं प्रपन्नम् सर्वस्य लोकस्य सदा सगुप्ती नामात्मको भाति हरीशयोर्यः दयासुधाब्धिर्ललितात्मको मे रामः सदा वक्त्रसरोरुहेस्तु कूजं तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम् आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं दूरीकृतसीतार्तिः प्रकटीकृतरामवैभवस्फूर्तिः दारितदशमुखकीर्तिः पुरतो मम भातु हनुमतो मूर्तिः वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परम् व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलं भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। सद्गुरु चरणारविन्दाभ्यां नमः। हनुमते नमः। श्री हरये नमः। कोदण्डी कौशिकस्य क्रतुवरमवितुं लक्ष्मणेनानुयातः यातो भूस्तातवाचा मुनिकथितमनुद्वन्द्व शान्ताद्वखेदः नॄणां त्राणाय बाणैः मुनिवचनबलात्ताटकां पाटयित्वा लब्धास्मादस्त्रजालं मुनिवनमगमहादेव सिद्धाश्रमाख्यम् मारीचं द्रावयित्वा मखशिरसि शरैरन्यरक्षांसि निघ्नन्ने कल्यां कुर्वन् अहल्यां पथिपदरजसा प्राप्य वैदेहगेहं भिन्दानश्चान्द्रचूडं धनुः अवनिसुतामिन्दिरामेव लब्ध्वा राज्यं प्रातिष्ठतास्त्वं त्रिभिरपि च समं भ्रातृवीरैः सदारैः।
பிதாஹமஸ்ய ஜகதः மாதா தாத்தா பிதாமகः வேத்யம் பவித்ரமோங்காரம் ருக்ஸாம யஜுரேவ ச கதிர்பர்த்தா பிரபு சாட்சி நிவாசः சரணம் சுஹுத் பிரபவः பிரளயஸ்தானம் நிதானம் பீஜமவ்யயம் அப்படின்னு கீதாச்சாரியன் ராஜவித்யா ராஜகுஹ்யம் அப்படிங்கிற அத்தியாயத்தில் பகவத்கீதையோட 9ஆம் அத்தியாயத்தில் உயர்ந்த ராஜயோகத்தை சொல்லிட்டு வர பகவான் அதில் ஒரு பெரிய ரகசியத்தை சொல்றார். அர்ஜுனா, நான் தான் எல்லாருக்கும் பிதா அப்படிங்கிறார். சாதாரணமாக ஒரு தேகத்தை கொடுத்தவன் ஒரு மாதா பிதா அப்படின்னு பாவிச்சோமானால் இந்த பாஞ்சபௌதிகமான சரீரத்தை கொண்டு அவரே பிதா அவரே மாதான்னு வாழ்ந்துட்டு போயிட வேண்டியதுதான். ஆனா இந்த தேகம் நான் இல்லை அப்படிங்கிற ஒரு பாவனையில இருக்கிறவாளுக்கு இந்த தேகம் நான் இல்லை, மனசு நான் இல்லை, பிராணன் நான் இல்லை, புத்தி நான் இல்லை, ஆத்மாதான் தான் அப்படின்னு கொஞ்சம் வேதாந்த விசாரங்கள்ல ஈடுபட்டு காதல நல்ல சப்தங்கள் விழுந்து ஆத்மாங்கிற சப்தம் காதல விழுந்து இந்த ஆத்மாவும் யாருடைய அம்சம் அப்படின்னு விசாரிக்கிறதே மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனஹான்னு என்னுடைய அம்சம்தான் ஜீவன், என்னுடைய ஆளுகையில் இருக்கிறது தான் இந்த பிரகிருதி, மயா அத்தியக்ஷேன பிரகிருதி அப்படிங்கிற இந்த சொற்களாலெல்லாம் தெரிஞ்சுட்டோமானால் அப்போ யார் பிதா? வெறுமனே இந்த தேகத்தை கொடுத்தவன், இந்த நகம் கேசம் ரோமம் ரத்தம் அஸ்தி மாம்சம் இந்த தேகமே நான் இல்லைங்கிறதே இந்த தேகத்தோட சம்பந்தம் உடையவால சாஸ்வதமான சம்பந்தம் உடையவாள்னு நினைக்க முடியாது. இந்த ஜென்மால ஒரு சம்பந்தம், ஒரு ரயில் ஸ்நேகம் போல, எப்படி ஒரு ரயில்ல பிரயாணம் பண்றதுக்கு ஏறினானால் 10 பேர்கள் அவனோட கூட ஏறுறாள், அவர்களுடைய ஸ்டாப்பிங் வரத்தை அவா இறங்கி போறாள். ஒரு ரயில்ல ஏற்பட்டதான ஒரு ஸ்நேகம், கொஞ்ச நேரம் ஒரு டீ வர காலத்துல அந்த டீயை சாப்பிட்டுட்டே பேசுறதுக்கு வடையும் பஜ்ஜியும் டீயும் வந்துதானா பேசி பேசி நமக்கோ பழக்கமா இருக்கிறதுனால தெரிஞ்சவாளா இருந்தாலும் தெரியாதவாளா இருந்தாலும் ஒரு 2 வார்த்தை பேசி ரயில்ல அப்படியே என்ன உத்தியோகம் பார்க்குறேன், என்ன ஊரு அப்படியே பேசி பேசி பொழுதுபோக்குறது பிரயாணம். அதுபோல சரீர பந்துக்கள் ஏதோ வரால் பழகிறால், ஒரு கல்யாணங்கார்த்தி, ஒரு நல்லது கெட்டது, மாதா பிதா உள்பட புத்திரன் பிதுபுத்திர சம்பந்தம் உள்பட அந்த முட்டுந்தான்னு வேதாந்தங்கள் சொல்றது. பகவான் தான் பிதா, பகவான் தான் மாதா. பக்தி மார்க்கத்துல கூட நம்ம சொல்றோம் இல்லையா, தொமேவ மாதாச்ச பிதா தொமேவ தொமேவ பந்துஷ்ச சகா தொமேவே தொமேவ வித்யா திரவிணம் தொமேவ தொமேவ சர்வம் மம தேவ தேவா அப்படின்னு கொஞ்சம் பக்தி விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சதுமே யார் அப்பா யார் அம்மாங்கிறது பழக்கமாயிடுறது. ஈஸ்வரனே அப்பான்னே பாவிச்சு இருந்தவர் ஞான சம்பந்தர். பகவான் அப்பாவாயும் தன்னை புத்திரனாயும் பித்ருபுத்திர சம்பந்தமாக பக்தி பண்ணினார் ஞான சம்பந்தர். மாதாவாக நினைச்சார் ராமகிருஷ்ண பரமஹம்ச. பவதாரிணியே என்னுடைய அம்மா அப்படிங்கிற பாவனையோட பக்தி பண்ணினார். சகல பந்துவும் பகவான் தான் அப்படின்னு இருந்த பக்தர்கள் ரொம்ப அதிகம். பக்தர்கள் பெரும்பாலும் பகவானும் பகவானை சேர்ந்தவர்களும் ராமபக்தி பண்றாளானால் தியாகராஜ சுவாமிகளே ஒரு கீர்த்தனத்துல சொல்றார், மாதா எனக்கு ஜானகி தான், பிதா ஸ்ரீராமன் தான், சுக்ரீவே விபீஷணே இவா எல்லாரும் பரமபாந்தவுலு ஓ மனசா அப்படிங்கிறார். லக்ஷ்மணன், பரத சத்ருக்னாதிகள், சுக்ரீவாதிகள், விபீஷணாதிகள் இவா எல்லாரும் எனக்கு ரொம்ப நெருங்கின பந்துக்கள். பாகவதாகிரேசருளு, உலகத்துல எத்தனை பாகவதால் இருக்காளோ எல்லாரும் என்னுடைய பந்துக்கள் அப்படின்னு சொல்லி பக்தி பண்றா.
உயர்ந்த பக்தி தான் ஞானம். பக்தியில உயர்ந்த நிலையை அடைஞ்சோமானால் அதற்கு தான் ஞானம்னு பேர். பகவான் கீதாச்சாரியனும் சொல்றார், நான் தான் பிதா அர்ஜுனா, யாருக்கும் அவன் தெரிஞ்சுக்கிட்டும் தெரியாத போகட்டும். பிதாஹமஸ்ய ஜகதா, ஜகத்துக்கே பிதா நான் தான். அதனாலதான் ஜெகத் பிதா, ஜெகநாதன், ஜெகதீஸ்வரன் இந்த சொற்கள்லாம் அவரை சொல்றோம். அப்பன் அப்பன் அப்பன்னு ஆழ்வாரும் பொன்னப்பன் முத்தப்பன் மணியப்பன் தன் ஒப்பாரில்லா அப்பன், க்ஷேத்திரங்கள்லையும் உப்பளியப்பன், ஆமருவியப்பன், திருமலையப்பன், அப்பன் அப்பன்னே பகவான் குருவாயூரப்பன். பிதாஹமஸ்ய ஜகதா மாதா தாத்தா பிதாமகான், அப்பாவும் நான் தான், உங்க அப்பாவோட அப்பாவும் நான் தான் அப்படிங்கிறது ஒரு அழகு. மாதா தாத்தா பிதாமகான், உங்களுக்கெல்லாம் தாத்தாவான பிரம்மதேவனும் அவனுக்கு அப்பாவும் நான் தான். வேதம் தேடுற பொருளும் நான் தான். பவித்திரமான ஓங்காரமும் நான் தான். ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம்னு பாராயணம் பண்றாளே, அத்தியனம் பண்ணவாள், கும்பாபிஷேகங்கள்லாம் எல்லா வேதங்களும் பாராயணம் பண்ணுவாள். இப்போ அகிலாண்டேஸ்வரிக்கும் உற்சவம் நடக்கிறது. அகிலாண்டேஸ்வரிக்கு ஜம்புகேஸ்வரருக்கு இப்போ 10 நாளைக்கு பங்குனி உற்சவம் நடக்கிறது. எல்லா வேதங்களும் பிராகாரங்கள்ல பாராயணம் பக்தியோடு பண்ணிட்டு இருக்காள். ஆத்மார்த்தமா வைதிகாலே அவாவா அத்தியனம் பண்ணவால் 10 பேரா கூடி அந்தந்த வேதத்தை அம்பாளுக்கு சமர்ப்பிக்கிறாள். சுக்ல யஜுர்வேத பாராயணமும் நடக்கிறது, ரிக்வேத பாராயணம் நடக்கிறது, யஜுர்வேத பாராயணம், சாமவேத பாராயணம், எல்லா வேதங்களும் நடக்கிறது. எல்லாம் ஒரு 50-100 பேருக்கு மேல பிராகாரத்துல இப்ப பாராயணம் பண்ணிட்டு இருக்காள். கார்த்தாலையும் சாயங்காலமுமாக அந்த வேதம் பாராயணம் பண்றாலே அந்த சப்தமா இருக்கிறவனும் நான் தான். அந்த ருக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் வேத்யம் பவித்ரம் ஓங்காரம் ருக்ஸாம யஜுரே வச்சா. அர்ஜுனா, எல்லாருக்கும் கதி நான் தான். கதிஹி, எல்லாருக்கும் எல்லாரையும் வாழ வைக்கிறவன் நான் தான். பர்த்தா, எல்லாருக்கும் பிரபு நான் தான். பிரபு, எல்லாத்துக்கும் சாட்சியா இருக்கிறவன் நான் தான். கதிர் பர்த்தா பிரபு சாட்சி, எல்லாருக்கும் நிவாசமாய் இருக்கிறவன் நான் தான். உறைவிடமாக இருக்கிறவனும் நான் தான். எல்லாரும் சரணம் அடைய வேண்டியவன் நான் தான். சரணம், எல்லாருக்கும் எதிர்பார்ப்பில்லாத நன்மையை செய்யற சுகுர்த்தும் நான் தான். கதிர் பர்த்தா பிரபு சாட்சி நிவாசா சரணம் சுஹுருதி, இந்த ஜகத்தும் நான் தான். இதுல உண்டாறது ஸ்திதியில இருக்கிறது பிரளயமும் எல்லாம் நான் தான். பிரபவா பிரளயா ஸ்தானம் நிதானம் பீஜம் வியம், திருப்பி ஜகத்து உண்டானா எல்லாம் ஏற்படுறதே. ஒரு வித்து இருந்தா தானே எல்லாம் ஏற்படும். எல்லாத்துக்கும் பீஜமாக இருக்கிறவனும் நான் தான். ஒரு விதையை போட்டோம் பூமிக்குள்ளேன்னா பூமியை பிளந்துண்டு 3வது நாளே கீறு விட்டுண்டு வெளியில வரது. எல்லாத்தையும் மக்க பண்ணக்கூடியதான பூமி, எதை கொடுத்தாலும் மண்ணோட மண்ணா ஆக்கக்கூடியதான சுபாவம் உடையதான பிரகிருதி விதையை மாத்திரம் வெளியில விட்டு பெரிய மரமா ஆக்க. ஒரு சின்ன விதை தான் ஆல விதை, ஆனா பெரிய மரமாக ஆறது எதனுடைய பலத்தினாலே? பிரகிருதி சம்பந்தத்தினால. ஒரு ஆச்சரியம். பீஜமாக அழியாத விதையாக இருக்கிறவனும் நானே அப்படின்னு சொல்லிட்டு யாகங்கள் பண்றாலே சோமலத்தையை கொண்டு செய்யக்கூடியதான யாகங்கள் 3 வேதங்களாலையும், உத்காதா ஹோதா அத்வர்யூன்னு 3 வேதங்கள், 3 ரித்துக்குகள், 3 காலங்கள், எல்லாமே 3 வேதத்துல. பிராத்தசவனம், மாத்தியந்தின சவனம், சாயம் சவனம். த்ரைவித்யா மாம் சோமபாஹா பூதபாபாஹ யஜ்ஞீரிஷ்டாஹ ஸ்வர்கதிம் பிரார்த்தயந்தே தே புண்ணியமாசத்ய சுரேந்திரலோகம் நஷ்டந்தி திவ்யாம் திவி தேவபோகான். அந்த யஜ்ஞமும் நான் தான். இந்த யஜ்ஞத்துல செய்யப்படுறதான கிரியைகளும் நான் தான். சொர்க்க லாபத்துக்காக செய்கிறவர்கள் அந்த யஜ்ஞத்தை பண்ணி சொர்க்கத்தை அடைஞ்சு புண்ணியம் இருக்கிற கால பர்யந்தம் சொர்க்கத்துல அனுபவிச்சுட்டு திருப்பி க்ஷீணே புண்ணிய மர்த்திலோகம் விஷந்தி அப்படின்னு வரா. திருப்பியும் கர்மானுஷ்டானங்களை செய்கிறாள், திருப்பி புண்ணியஸ்தானங்களை அடையிறாள். இப்படி எல்லாம் அந்த ராஜவித்யா ராஜகுஹ்யம்ங்கிற அத்தியாயத்துல சொல்லிட்டு அர்ஜுனா, யாகம் பண்ண முடியறதோ, யோகம் பண்ண முடியறதோ, ஞான சாதனம் பண்ண முடியறதோ அது இருக்கட்டும். எவ்வளவு தூரம் எல்லாருக்கும் சாத்தியம்ங்கிறது இருக்கட்டும். ஒரு உபாயம் சொல்றேன். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருதம்
அஷ்னாமி பிரயதாத்மனஹா. கடைசி பட்சம் ஒரு துளசி தலம், ஒரு ஏதோ ஒரு இளந்த பழமோ நாகப்பழமோ வாழைப்பழமோ ஒரு பழம், ஒரு உத்ரண்ணி கங்கா தோயமோ காவேரி ஜலமோ ஒரு உத்ரணி, ஒரு துளசி, ஒரு பழம், ஒரு உத்ரண்ணி ஜலம், பத்திரம், புஷ்பம், பலம், அல்ல ஏதோ ஒரு புஷ்பம், தோயம், ஜலம், இதை எனக்கு பக்தியோடு கூட யாரை சமர்ப்பிக்கிறாளோ, யோமே பக்தியா பிரயச்சதி. ஒரு ஆச்சரியம் இந்த ஸ்லோகத்துல சொல்லிட்டு இருக்கிறது ராஜவித்யை. அந்த அத்தியாயத்துல போய் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருதம்னு பக்திக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறார், இன்சிஸ்ட் பண்றாள் பக்தியை. யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருதம். பக்தியோடு கூட யாரு எனக்கு கொடுக்கிறாளோ அதை நானும் அவ எந்த ஸ்ரத்தா பக்தியோடு கொடுக்கிறாளோ அதை நானும் ஏற்றுக்கிறேன். ததகம் பக்தி உபகிருதம் அஷ்னாமி பிரயதாத்மனஹா. நானே அதை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, அது கூட செய்ய முடியாத, ஒரு புஷ்பம் வாங்க முடியலையே, என்னால ஒரு படமோ பிம்பமோ வச்சுட்டு ஆத்துல பூஜை பண்ண முடியலையே, ஆலயங்கள் எல்லாம் போயும் என்னால ஒரு தொண்டரடி பொடியாழ்வார் போல பெரியாழ்வார் போல புஷ்ப தோட்டம் போட்டு புஷ்பங்கள் கட்டி கொடுத்து கைங்கரியங்கள்லாம் பண்ண முடியலையே அப்படின்னால், நீ என்ன சாப்பிட்றியோ அதை எனக்கு கொடுறா அர்ஜுனா, நீ என்னெல்லாம் செய்யறியோ அதெல்லாம் என்னோட பூஜைன்னு நினைச்சுக்கோ. கிழக்க போறேன், மேற்க போறேன், வானத்தை பார்க்கறேன், பூமியை பார்க்கறேன், நீ என்னெல்லாம் பண்றையோ எத் கரோஷி, எது பண்ணினாலும் என் நினைவு இருக்கட்டும் உனக்கு. எதை எடுத்து வாயில போட்டுண்டாலும் பொழுது விடிஞ்சதுலேருந்து ராத்திரி பரியந்தம் என்னத்தையோ எடுத்து போட்டிருக்கிறது பழக்கமா எடுத்தோணும். ஏதோ பறந்து கொஞ்ச நாளைக்கு வேணா அம்மா ஆகாரத்தை நிர்பந்தம் பண்ணி ஊட்ட வேண்டியிருக்கே தவிர, சாப்பிட்டு சாப்பிட்டு வழக்கமாயிடுத்தானால் எது கிடைச்சாலும் எடுத்து வாயில போட்டுன்றது. எதஷ்னாசி எஜ்ஜுஹோசி, ஏதாவது ஹோமங்கள்ல அக்னியில கொடுத்தாலும், ததாசியது, யாராவது ஒரு ஏழைக்கு ஒரு பிச்சை இட்டாலும், ஒருபடி அன்னம் போட்டாலும், ஒருபடி அரிசி போட்டாலும் அது எனக்குன்னு சொல்லுடா அர்ஜுனா. எத் கரோஷி எதஷ்னாசி எஜ்ஜுஹோசி ததாசியது எத் தபஸ்யசி கௌந்தேயா தத்குருஷ்வ மதர்ப்பணம். எனக்குன்னு சொல். நீ சாப்பிட்ற காஃபியோ டீயோ என்ன சாப்பிட்றியோ அதை கிருஷ்ணான்னு சொல்லிட்டு சாப்பிடு. ஸ்நான பான ஜப தபகலு மாடுதே கிருஷ்ணாயன பாரதே. கிருஷ்ணான்னு சொல்லு. இந்த கீதா சாரத்தை தான் புரந்தரதாசர் சொல்றார். நீ என்ன பண்ணினாலும் தலையில தண்ணியை கொட்டிண்டாலும் எனக்கு பண்ற அபிஷேகம்னு நினைச்சுக்கோ. ஆச்சாரியாலும் சிவ மானச பூஜா ஸ்தோத்திரத்துல சொல்றார், எத்யத் கர்ம கரோதி தத்ததகிலம் சம்போ தவாராதனம். நான் என்னெல்லாம் பண்றேனோ பரமேஸ்வரா மாதృபூதேஸ்வரா, அதெல்லாம் உன்னுடைய அபிஷேகமா நீ எடுத்துக்கணும். என் தலையில தண்ணியை கொட்டின்றேனால் அது உனக்கு பண்ற அபிஷேகம்னு நீ நினைச்சுக்கோ. என் வாயில கொஞ்சம் பாலை விட்டுண்டேனால் அது உனக்கு பண்ற ஹவிஸ்ன்னு நினைச்சுக்கோ. எத்யத் கர்ம கரோதி. ஆச்சாரியால் போய் இப்படி சொல்லுவாளா? பண்ணு ஸ்ரத்தையா, ஒரு பிம்பம் வச்சுக்கோ, இல்ல பஞ்சாயத்தனம் வச்சுக்கோ, ஒரு உத்ரணி பால் விடு, நிவேதனம் பண்ணுன்னு சொல்ல வந்த ஆச்சாரியால், நான் என்னெல்லாம் பண்றேனோ எல்லாம் பரமேஸ்வரா உன்னுடைய ஆராதனம்னு நினைச்சுக்கோன்னு நமக்கு சொல்லித்தரா. அது மாதிரி சொல்லு. ஜப்போ ஜல்பஹா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சௌந்தரலஹரியில. நான் என்னெல்லாம் பேத்தரேனோ அம்மா எல்லாம் உன்னோட ஸ்தோத்திரம்னு நினைச்சுக்கோ அப்படிங்கிறாள் சௌந்தரலஹரியில போய் ஆச்சாரியா. ஜல்பம் அப்படின்னா புத்தி சுவாதீனம் இல்லாத பேத்துவாளோட சில பேர். ஒரு சொல்லுக்கும் அடுத்த சொல்லுக்கும் கண்டினியூட்டி இருக்கார். சொல்ற பேச்சுல கண்டினியூவேஷன் இருக்கார். ஏன் பேசிகிட்டே இருப்பா. கண்ணில் பட்டது காதல விழுந்தது அந்த சொல்லுக்கு அப்படியே அதை தொடர்ச்சியா ஏதோ பேசிகிட்டே இருப்பா. அதுக்கு ஜல்பம்னு பேர். நாம் பண்ற பேத்தல் எல்லாம் அம்மா, தமிழ்ல பேத்தல்னு சொல்லுவாள். நாம் பண்ற பேத்தல் எல்லாம் அம்மா உன்னுடைய பீஜாட்சரத்தை புவனேஸ்வரி பீஜத்தை ஜபிக்கிறேன்னு நினைச்சுக்கோ, உன்னுடைய நவாட்சரியை ஜபிக்கிறேன்னு நினைச்சுக்கோ, ஸ்ரீவித்தை ஜபம் பண்றேன்னு நினைச்சுக்கோ அப்படின்னு ஆச்சாரியால் சொல்லுவாள். ஆனால் எவ்வளவு இறங்கி வந்து சொல்றாள் பார்த்தேலாம். நம்ம நிலையை தெரிஞ்சுட்டு ஆச்சாரியால் எதுவும் பண்ண மாட்டோம், பண்றதையாவது பகவானுக்குன்னு அர்ப்பணம் பண்ணு அப்படிங்கிற அளவுக்கு கீழே இறங்கி வந்து சொல்றான். புஷ்பத்தை நல்ல புஷ்பம் இருக்கு, செடிகள்லையும் இருக்கு, கடைகள்லையும் கிடைக்கிறது. கையும் நன்னா இருக்கு. கையை பிடிச்சி இழுத்துடுத்துன்னு சொன்னா நம்மளே வஸ்திரம் கட்டிக்க முடியாது, நெத்திக்கிட்டுக்க முடியாதுங்கிற நிலை ஆயிடுத்தானா. யாராவது வந்து ஒருபடி எண்ணத்தை எடுத்து வாயில போட்டாதாங்கிற போல நிலையிலையும் வைக்கல பகவான். கை காலையும் நன்னா கொடுத்துருக்காள். புத்தி சுவாதீனம் இல்லாத படுத்தினாலும் இந்த காரியங்கள்லாம் செய்ய முடியாது. புத்தியும் நன்னா வச்சிருக்காள், செய்யறதுக்கு சக்தியும் கொடுத்துருக்காள்.
ஆனுகூல்யம் கொடுத்துருக்கா. ஏன் நல்ல புஷ்பங்கள் எடுத்து பகவானுக்கு சமர்ப்பிக்க கூடாது? உயர்ந்த பூஜையிலேயே உயர்ந்த பூஜை நல்ல புஷ்பங்களை எடுத்து பகவத் சரணத்துல அர்ப்பணிக்கிறது தான். பாகவதத்துல போய் சொன்னால் சர்வாசாமபி சித்தீனாம் மூலம் தத் சரணார்ச்சனம் அப்படிங்கிற பாகவத். எல்லா பாக்கியத்துக்கும் ஐஹிகம் மாமுஷ்மிகம் எல்லா பாக்கியத்தையும் கொடுக்குமான்னு நல்ல புஷ்பத்தை எடுத்து பகவானுக்கு ஒரு அஷ்டோத்தரம் சஹஸ்ரநாமம் மாதிரி காரியங்கள் பண்றது. அதுவும் விசேஷமாய் ராமநவமி புண்ணிய காலம், இந்த உற்சவ காலத்திலே ஒரு லட்சார்ச்சனை ராமர் வருஷா வருஷம் நடத்திக்கிறார். மலை போல இன்னைக்கு துளசியும் புஷ்பங்களும் வந்து 25 சாதுக்களை கொண்டும் 4-5 முறையில் இங்கே சஹஸ்ரநாமம் படித்து ஒத்தொத்தரும் சத்தையோடு கூட சொல்ல அந்த நாமாவளிகளை அவளும் வாங்கி சொல்லி இங்கே ராமருக்கு சஹஸ்ரநாமம் நடந்தது. நவாகமும் நடந்துருக்கு. 3 நாளாக இன்னைக்கு பாதுகாப்பட்டாபிஷேகம் அயோத்தியா கண்ட பாராயணமாயிருக்கு. 2 நவாகம் நம்ம ஸ்ரீரங்கம் ராமாசிரமத்தில் ராமநவமி உற்சவத்தில் நடக்கிறதுல இன்னைக்கு முதல் நவாகத்துல பாதுகாப்பட்டாபிஷேகம் அயோத்தியா கண்டம் பூர்த்தியாயிருக்கு. அதோடு கூட இங்கே லட்சார்ச்சனை பகவானுக்கு எத்தனை புஷ்பத்தை சாத்தி பகவானை பார்த்தாலும் என்னைக்கு பார்த்தாலும் ஆனந்தம் தான். கண்ணுக்கு நிறைஞ்சிருக்கு. இந்த புஷ்பங்கள் பழங்கள்லாம் பகவானுக்குன்னே ஏற்பட்டிருக்கு. நல்ல வஸ்துக்கள் எல்லாம் பகவானுக்குன்னே ஏற்பட்டிருக்கு. எங்கேயோ மலர்ற புஷ்பங்கள்லாம் ஸ்ரீனிவாசனை தேடி வர்றது. இங்கேருந்தெல்லாமோ வருதுங்கிறார். ஆப்பிரிக்காலேருந்தும் ஆஸ்திரேலியாலேருந்து எந்தெந்த ஊரோ சொல்கிறான். நான் ஏதோ பேருக்கு சொல்கிறேன். 2 நாடு உயர்ந்த சாஃப்ரான், உயர்ந்த ஏலக்காய், உயர்ந்த வஸ்துக்கள் எல்லாமே ஸ்ரீனிவாசனுக்கு திருப்பதிக்கு வந்து சேர்றது. அதை விட ஆச்சரியம், திருப்பதி கோவில் எங்கெல்லாம் இருக்கோ துபாயில் மஸ்கட்டில், ஸ்ரீரங்கத்துலேருந்து மாலை போகிறது ஃப்ளைட்டில் நித்தியம் சுவாமி சாத்திக்கிறாள். இங்கேருந்து புஷ்பம் போகிறது ஸ்ரீரங்கத்துலேருந்து. ஒரு பூக்காரர் சொல்கிறா, உற்சவங்கள்லாம் நாங்கள் தான் அனுப்புகிறோம் துபாய்க்கும் மஸ்கட்டுக்கும். இன்றைக்கி அமிச்சா சாயங்காலம் போயிடும். அங்கே நாளை உற்சவத்தில் சுவாமி சாத்திக்கிறார் அப்படிங்கிறார். உயர்ந்த புஷ்பங்களை பழங்களை நல்ல வஸ்துக்களை பகவானுக்கு சமர்ப்பிக்கிறது. அவர் கொடுத்ததை அவருக்கு அர்ப்பணிக்கிறது. இந்த பூமியிலே நம்ம கடன் பட்டிருக்கோம். தேவதைகளுக்கும் கடன் பட்டிருக்கோம், பூமிக்கும் கடன் பட்டிருக்கோம். இங்கே தான் நடக்கிறோம், இங்கே தான் மலமூத்திர விசர்ஜனம் பண்ணுறோம், இந்த பூமியில தான் படுத்துக்கிறோம். இந்த பூமி தான் நமக்கு வாழறதுக்கு ஆதாரமாக இருக்கு. அப்போ அந்த பூமிக்கு ஒரு பூமிகிட்டையும் நமக்கு ஒரு கடன் இருக்கு. சுவாசிக்கிறோம்னா வாயூட்ட கடன் இருக்கு. கண்ணால பார்க்கிறோம்னா சூரியனுடைய சக்தியினால தான் பார்க்கிறோம், சூரியன்கிட்ட கடன் பட்டிருக்கோம். காது கேட்கறதுன்னு சொன்னா திக்தேவதைகளுடைய ஒரு சக்தியில தான் கேட்கறது, அதுகள் கடன் பட்டிருக்கோம். நாக்கு ருச்சிக்கிறதுன்னு சொன்னா வருணனுடைய அனுகிரகம் தான் கடன் பட்டிருக்கோம். அடிவயத்தை தொட்டா சுடுறது அப்படின்னு சொன்னா அக்னியோட கடன் இருக்கு. அக்னி உள்ள இருக்கார். யாராவது இருக்காளான்னு பாக்குறதுக்கு உள்ளங்கையை தானே தொட்டு பார்க்கறா. கையை தொட்டு பாரு, காலை தொட்டு பாரு, சூடு இருக்கா பாரு அப்படின்னு தானே சொல்றா. அகம் வைஸ்வானரோ பூத்வா அப்படின்னு உள்ள பகவான் அக்னி ரூபமாக இருக்கா எல்லாருக்குள்ளேயும். அதுபோல நமக்கு வாழறதுக்கு நடமாடிண்டு இருக்கிற காலம் ஒரு 80 வருஷமோ 100 வருஷமோ 50 வருஷமோ எத்தனை காலம் இருக்குமோ அத்தனை காலம் இந்த பூமியில தான் வந்து நமக்கு இருக்கும். பட்சிகள் இல்லை செத்த நாழி ஆகாசத்துல பறக்கலாம்ங்கிறதுக்கு, ஆகாசமே சொந்தம்னு சொல்றதுக்கு நம்ம பட்சிகள் இல்லை. அதுகளும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மரக்கலையில தான் வந்து உட்கார வேண்டியிருக்கு. பூமி தான் எல்லாருக்கும் ஆதாரமாக இருக்கு. அந்த பூமிக்கு நம்ம பட்ட கடனுக்கு என்ன செய்ய போறோம் நம்ம அப்படின்னா, விஷ்ணு புராணத்துல சொல்றா, அந்த பூமியிலேருந்து விளையறதான புஷ்பங்களையும் பழங்களையும் ஜலங்களையும் அதை எடுத்து பகவானுக்கு சமர்ப்பிச்சோமானால் பூமியிட்டப்பட்ட கடன் நிவர்த்தியாகிறது அப்படிங்கிற பூமி தேவி வந்து பிரகலாதனிடத்துல சொல்றதாக விஷ்ணு புராணம். தூக்கி எரிஞ்சான் ஹிரண்யகசிபு 1000 படிக்கட்டிலேருந்து ஹரிய பஜிக்காதேன்னு சொன்னான். மடியில வச்சுட்டு கேட்கல பிரகலாதன். என்னோட சத்ருவான விஷ்ணுவை கொண்டாடுவேன்னு என் மடியிலேயே உட்காந்து சொல்லுவியா, நீ இருந்தா என்ன போனா என்ன பிரகலாதான்னு 1000 படிக்கட்டுக்கு மேலேருந்து தூக்கி எறிஞ்சான். ஒரு ஆச்சரியம், பூமி டார்னு பிளந்தால் ஸ்வரூபத்தோட அந்த பிரகலாதனை வாங்கி பூ மாதிரி கீழே தரையில வச்சுட்டு வச்சது ஆச்சரியம் இல்லை, பூமி தான் காப்பாத்தினால். ஹிரண்யகசிபுவும் அதை பார்க்கறான். ஸ்வரூபத்தோடு வந்து பிரகலாதனை காப்பாத்தி தரையில பூ மாதிரி வச்சுட்டு பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணினாலாம். எதற்குன்னால் அவன்தான் காப்பாத்தினேன்னு சொன்னா, எப்படி காப்பாத்தினேன் பிரகலாதா அப்படின்னு நம்மளா இருந்தா கேட்போம். ஒரு உபகாரம் பண்ணினானா மனுஷனோட சுபாவம் சொல்லி காட்டுவான். தெய்வம் ஒரு நாளும் சொல்லாது. நம்ம தான் கதறணும். தாயார சன்னதியில போய் நின்றுட்டும்
பெருமாள்கிட்டையும் வரத்தை புறப்பாடாகி வரத்தையும் என்ன இப்படி நன்னா வச்சிருக்கியேன்னு அவர் சொல்ல மாட்டார். வச்ச எப்படி வச்சிருக்கேன் உன்னை அப்படின்னு அவர் கேட்க மாட்டார். நம்ம தான் அழணும், இப்படி நன்னா வச்சிருக்கியேன்னு நம்ம கிருதஜதையை சொல்லிக்கணும். அதுபோல பூமி தேவி சொல்றாள், நான் உன்னை காப்பாத்தல்ல பிரகலாதா, அதுலயும் ஒரு சுயநலம் இருக்கு. என்னென்னால் உன்னை போல ஒரு பாகவதன் பூமியில இருந்தானா என் மேல முளைக்கிறதான புஷ்பம் துளசி எடுத்து என் பிரபு நாராயணன் காலில் வைப்பான்டா. எல்லாரும் எல்லாராத்திலையும் பூச்செடி வைக்கிறாள், பூக்கிறது காய்க்கிறது, எல்லாருமா சுவாமிகிட்ட கொண்டு சேர்க்கிறா. ஆளா ஒரு பாகவதம் தானே, அடாடா பூ பூக்கிறது செடியிலே அதை கொண்டு குருவாயூரப்பன்கிட்ட கொடுக்கணுமே, ராமரோட காலில் போடணுமேன்னு ஒரு சாது தானே நினைக்கிறார். உன்னை போல உள்ள சாதுக்கள் எனக்கு அருமடா பிரகலாதா. நீ 4 புஷ்பம் என் மேல பூக்கிற பூவை செடிக்கு கை கால் கிடையாது. சக்தி இருந்ததானா அதுவே பூத்த பூவை எடுத்துன்னு பகவான் காலில் வச்சுடும். ஆனாலும் பூ வண்டி பூக்க வச்சுட்டு அந்த செடிகள் ஏங்கிட்டே இருக்கு. யாராவது ஒரு பாகவதன் வரமாட்டானா என்கிட்ட பூத்த பூவை எடுத்து ராமனோட காலில் கொண்டு வைக்க மாட்டானா, கிருஷ்ணனுடைய சிரஸ்ல வைக்க மாட்டானான்னு எதிர்பார்த்துட்டே இருக்கான் பூச்செடிகள்லாம். பூச்செடி எதுல இருக்கு? பூமியில தானே இருக்கு. பூமி தேவி சொல்றாள், இந்த துளசியும் புஷ்பத்தையும் எடுத்து நீ நாராயணன்ட்ட சமர்ப்பிக்க எனக்கு ஒரு சகாயம். யாருமே சுயநலத்தோடு தானே எல்லார்ட்டையும் இருப்பாள். அதுபோல பிரகலாதா உன்னை நான் காப்பாத்தினேன்னா ஏதோ உனக்கு நான் சகாயம் பண்ணேன்னு நினைக்காதே, எனக்கு சகாயத்துக்காக உன்னை நான் பண்ணினேன். ஒரு பாகவதன் உன்னை நான் காப்பாத்தினேனா இந்த புஷ்பங்களையும் பழங்களையும் நீ சுவாமிக்கு சமர்ப்பிப்பேன். உன் மூலமா நாராயணனுடைய ஆராதனத்தை நான் செய்வேன் அப்படின்னு சொல்றாள்னு சொன்னா விஷ்ணு புராணத்துல. அப்போ எவ்வளவு அருமையா அந்த சில ஆங்கள்ல பூச்செடிகள் வச்சிருக்காள், பறிக்காதீங்கிறா, அலங்காரத்துக்காக வச்சிருக்கோங்கிறா. சில பேர் பூவை மொட்டாவே பறிச்சு விடுறாள். பறிச்சு கூட ஹால் பரியந்தம் வருது. ஹாலில் ஒரு டேபிள்ல, சோஃபா செட்டுக்கு நடுப்புற டேபிள்ல ஒரு பாத்திரத்தை வச்சு உருளியே ஜலத்தை வச்சு அது வரைக்கும் போடுறா. போட்டு அந்த ஜலத்திலேயே வாடி போறது மறுநாள் கார்த்தால வரைக்கும். அங்கேயிருந்து ஒரு 4 தப்படியில குருவாயூரப்பன் படம் இருக்கு, ஆத்துல பூஜை மாதிரி இருக்கு. செடியில பூத்த பூ வந்துடுத்து, கூட ஹால் பரியந்தம் வந்துடுத்து, அந்த பாத்திர பரியந்தம் வந்துடுத்து. அந்த பூவெல்லாம் ஏக்கத்தோட பார்க்க பெருமாள் காலில் வைக்கலையே, என்னன்னு பெருமாள் காலில் வைக்கலையே. ஒரு சாஸ்திரத்துல சொன்னால் வீட்டுல ஒரு பெண் பிறந்து அது பூ பெய்தி அது ஒரு நல்ல பையனிடத்துல கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கலன்னா எவ்வளவு தோஷமோ மாதா பிதாக்களுக்கு, அவ்வளவு தோஷமா ஆத்துல ஒரு பூச்செடியில ஒரு பூ பூத்து பகவான்கிட்ட அதை சமர்ப்பிக்கலைன்னா. ஏன்னா புஷ்பங்களை பத்னியாயும் பர்த்தாவா பகவானையும் சாஸ்திரங்கள் சொல்றது. ஒரு பெண்ணுன்னு பிறந்தாலானால் அது ஒரு பர்த்தாட்ட ஒப்படைக்க வேண்டியது மாதா பிதாக்களுடைய தர்மம். அந்த ரீதியில ஒரு செடியில பூ பூத்துதானால் அந்த புஷ்பத்தை எடுத்து பகவான்கிட்ட சேர்க்கணும். அந்த செடிக்கு உடையவன் யாரோ அவனோட பொறுப்பு அது. தான் பறிக்க முடியலைன்னாலும் யாரையாவது நியமிச்சு அந்த புஷ்பத்தை பறிச்சு இங்கே ஸ்ரீரங்கத்திலே அப்படியே வாழ்ந்தாலே தொண்டரடி பொடி ஆழ்வார், மதுரகவி ஆழ்வார்லாம் இங்கே காவேரி கரையில இன்னைக்கும் போனோமானா மதுரகவி ஆழ்வார் நந்தவனம், தொண்டரடிப்புடி ஆழ்வார் நந்தவனம் அப்படின்னு இன்னைக்கும் இருக்கு. இன்னைக்கும் பெருமாள் அந்த தோட்டத்திலேருந்து வர புஷ்பத்தை தான் எடுத்து சாத்திக்கிறார். ஓலக்கூடையில கொண்டு வரால் சாதுக்கள். கடையில வாங்கினதெல்லாம் பெருமாள் தொடமாட்டார், காலண்டையில போட்டு விடுவார். தோல்ல சாத்திக்கிறது அப்படிங்கிறது அந்த நந்தவனத்திலேருந்து கட்டிட்டு வர 1 மாலை 2 மாலை தான். அதுதான் பெருமாள் சாத்திக்கிறார் அப்படின்னா அந்த ஆழ்வார்களோட பக்தி அவ பண்ணின அந்த ஒரு முறையை இன்னைக்கும் பெருமாள் எவ்வளவு மனசுல உகந்து அதை சாத்திக்கிறார். அந்த புஷ்பங்களே பகவானுக்கு சமர்ப்பிக்கிறார். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருதம் அஸ்னாமி பிரயதாத்மனா. சக்தி உடையவர்கள் யாக யஜ்யங்கள் செய்ய வேண்டியது. எல்லாராலையும் யாகம் பண்ண முடியுமா, யோகம் பண்ண முடியுமா? பகவத் அர்ச்சனமே ஒரு யஜ்யம் அப்படின்னு விட்டார் ராமானுஜாச்சாரியர். பகவான் ஆலயத்துக்கு 10 அடி நடந்து போய் பிரதட்ச நமஸ்காரம் பண்றதே ஒரு யஜ்யம். ஆத்துல ஒரு சால கிராமத்தை வச்சுட்டு ஒரு குடி அன்னம் வெடிச்சு ஒரு துளசி ஒரு துரண்டி ஜலம் விட்டு சுவாமியை ஆராதிக்கிறதே அதுவே ஒரு யஜ்யம். அவ்வளவு தூரம் இறங்கி வந்து சொல்றாள் பெரியவாள்லாம். யஜ்யம் பண்ட சக்தி உடையவர்கள் பண்ணணும். அந்த ரீதியிலே ஸ்ரீமத் ராமாயணத்திலே ஒரு யஜ்ய சம்ரக்ஷணம், பாலகாண்டத்துல ஒரு யஜ்ய சம்ரக்ஷணம், உத்தரகாண்டத்துல ஒரு யஜ்ய சம்ரக்ஷணம் இருக்கு. உத்தரகாண்டம் பெரும்பாலும் நமக்கு தெரியாது அதுல என்ன கதைகள் இருக்குன்னு. தேவப்பிரயாகே அப்படின்னு பத்ரிநாத் போற வழியில ஒரு க்ஷேத்திரம் இருக்கு. அங்க பரத்வாஜரோட சிஷ்யர்கள்லாம் கூடி ஒரு யஜ்யம் பண்றாள். அங்கேயும் இது போல அசுரர்கள்லாம் வந்து தொந்தரவு பண்ணேன். பகவானை வந்து அயோத்தியில பிரார்த்திக்கிறார். நாங்க அடிக்கடி யஜ்யம் சங்கல்பிக்கிறோம், ஆனா நடத்த முடியல.
இது மாதிரி இடைஞ்சல் இருக்கு, நீங்க வந்து அனுகிரகம் பண்ணணும்னு சொல்ல, நீங்க யஜ்ஞமூர்த்தி இல்லையா, விஸ்வாமித்திர யஜ்ஞத்தை சம்ரட்சிச்சவர் இல்லையா, நீங்க வரணும்னு கேட்க, உடனே பரிவாரங்களோட சுவாமி லக்ஷ்மணனோட கூட தேவப்பிரயாக பரியந்தம் போய், இந்த பக்கம் பித்ருவாக்கியம்னு லங்க பரியந்தம் சென்றா. அயோத்தியிலேருந்து ஆரம்பிச்சு சித்திரக்கூட்டம், நாசிக் பஞ்சவட்டி, தண்டகாரண்யம், இங்கே ரிஷிமுக மலைகள், இந்த பக்கங்கள்லாம் தண்டகாரண்யம்னு சொல்றது. விந்தியமலைக்கு கீழண்ட பாகங்கள் எல்லாம் தண்டகாரண்யம், மத்திய பிரதேசத்துக்கு இன்னண்ட கீழங்கள்லாம் தண்டகாரண்யம்னு சொல்லப்படுறது. அந்த வழியில கீழே வந்து ராமேஸ்வர பரியந்தம் வந்து ராமநாதரை பூஜை பண்ணி சேதுபந்தனம் பண்ணி, அங்க வந்து லங்கையில போய் ராமநாதிகளை நிகிரகம் பண்ணி ராமச்சரணம் பட்டது. இந்த பக்கம் வந்துட்டார் மேலண்ட போலே, அயோத்தியிலேருந்து மேல உத்தர யாத்திரை. அது உத்தரகாண்டத்துல பரத்வாஜாசிரமத்துல பரத்வாஜரோட சிஷ்யர்கள்லாம் வந்து ராமனை பிரார்த்திக்க, பத்ரிகாசிரமம் போற பாதையிலே தேவப்பிரயாக பரியந்தம் சுவாமி போய் ரகுவீர மந்திர்னு இன்னைக்கும் பிரசித்தம். 98 திவ்ய தேசத்துல ஒரு திவ்ய தேசம் திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம். அங்க அங்க போய் அந்த யஜ்ஞத்தை பகவான் ரட்சிச்சு கொடுத்தார் அப்படின்னு தேவப்பிரயாக. திருப்பிருதி அப்படின்னு இந்த திவ்யதேச பெயர்கள்லையும் ஒரு பேர் சொல்லுவாள். அதற்கு தேவப்பிரயாக அப்படின்னு இன்னைக்கும் போற வழியிலே ருத்ரப்பிரயாக, தேவப்பிரயாக, கர்ணப்பிரயாக முதலிய இடங்கள்லாம் தாண்டி தான் பத்ரிகாசிரமம் போவோம். அந்த தேவப்பிரயாகையில பகவான் வந்து யஜ்யத்தை பல நாள் தங்கி இருந்து ரட்சிச்சு கொடுத்து அவபிரத ஸ்நானங்கள்லாம் பண்ணிட்டு வந்தால் அப்படின்னு உத்தரகாண்ட கதை சொல்ற. அதுபோல இங்கே அயோத்தியில பகவான் அவதாரம் பண்ண நேற்றைய தினம் பகவான் அவதரிச்சா பெரிய மகோத்சவமாக தசரதாதிகள்லாம் கௌசல்யாதிகள்லாம் சந்தோஷப்பட்டு கொண்டாடி வசிஷ்டர் நாமகரணம் பண்ணி காலத்துல சுவாமிக்கு உபநயனம் பண்ணி வசிஷ்டரோட குருகுலத்திலேயே 4 வேதங்களும் 14 சாஸ்திரங்களும் 6 அங்கங்களும் 64 கலைகளும் 12 வயசுக்குள்ள சுவாமி சகோதரால் எல்லாருமா கத்துண்டா. சர்வே வேதவித சூராக சர்வே லோகஹிதே ரதாக சர்வே ஞானோபசம்பன்னாக சர்வே சமுதிதா குணைஹி. படிப்போட ஒரு முக்கியமே நல்ல குணங்களை வளர்த்துக்க. படிப்புங்கிறது குணத்துக்காக தான். நல்ல குணங்கள்ங்கிறது நம்மளும் வாழறது, சந்தோஷமா சுத்தி இருக்கிறவாளையும் உதவி பண்ணி வாழ வைக்கிறது. நம்மளால ஆன பரோபகார் என்னென்ன முடியுமோ எல்லாருக்கும் சகாயம் பண்ணி ஜீவராசியிலேருந்து ஆரம்பிச்சு ஜீவகாருண்யம், அஹிம்சை, அஸ்தேயம் முதலிய ஆத்ம குணங்களை கொடுக்கிற படிப்பு தான் படிப்பு. வெறும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு மாத்திரம் அனுகூலமா இருக்கிற படிப்பு படிப்பாகாது. நல்ல ஆத்ம குணத்தை கொடுத்து மனித பிறப்ப பயனாக்கி தர படிப்பு தான் படிப்பு. மனுஷத்துவம் அப்படிங்கிறாள் ஆச்சாரியா. அதை பத்தி பெருசா சொல்றா. 2 காலோட நடந்தா போறாது, கையால் எடுத்து வாயில போட்டுண்டா போறாது. குரங்கு கூட தான் கையால் எடுத்து வாயில போட்டுக்கிறது. நாய் நக்கி தானே சாப்பிட்றது, நான் கையால் எடுத்து சாப்பிட்றேனே. குரங்கு கூட தான் கையால சாப்பிட்றது, யானை கூட தான் கையால சாப்பிட்றது துதிக்கையால. அது போருமா? மனுஷத்துவம், மனுஷனா பிறந்ததுக்கான அடையாளங்கள் இவன்கிட்ட இருக்கான். மனுஷனுக்குன்னு சில அடையாளங்கள் அது மாத்திரமே இருக்கணும். பாக்கி ஜீவராசிகளுடைய அடையாளங்களை நிவர்த்தி பண்ணிட்டு மனுஷத்துவத்தை சித்தி பண்ணிக்கணும். அப்புறம்தான் வந்து மோட்சத்துவத்தை அடையணும். அப்புறம்தான் வந்து மோட்ச சாதனங்கள்ல ஈடுபட்டு தெய்வத்தன்மை அடையணுங்கிறதெல்லாம் விவேக சூடாமணியில ஆச்சாரியால் விஸ்தாரமாக சொல்லியிருக்கா. அந்த ஆத்ம குணங்களை தர படிப்பை சுவாமி படிச்சு சர்வே சமுதிதா குணைஹி யோக வாசிஷ்டம் ஞான வாசிஷ்டங்கள்லாம் பயின்று சகல சாஸ்திரங்களும் வசிஷ்டத்தையே படிச்சுட்டு அயோத்தியில வந்து இருக்கா. குழந்தையிலேருந்தே ராமனை விட்டு லக்ஷ்மணன் ஒருபொழுதும் பிரியறதில்லை. அதுபோலயே பரதன் அனுவர்த்திச்சிருக்கார் சத்ருக்னன் அப்படின்னு எல்லாமும் வால்மீகி சொல்றார். யதாஹி ஹயமாரூடா மிருகயாம் யாதி ராகவா ததைனம் பிருஷ்டதோப்யேதி சதனு பரிபாலயன்னி நச்சதேன வினா நித்ராம் லபதே புருஷோத்தமஹ மிருஷ்டமன்னமுபானீதம் அஸ்நாதி நச்சதம் வினா. தூங்குறதில்லை, சாப்பிட்றதில்லை லக்ஷ்மணன் இல்லாத ராமன். எப்போதும் லக்ஷ்மணனோடையே கூட சுவாமி இருந்துட்டு இருக்கார் அப்படிங்கிறத சொல்லி பரதேன ஜ சத்ருக்னா லக்ஷ்மணாவரஜோ ஹிசஹா. சத்ருக்னனும் பரதனையே அனுவர்த்திச்சவராக இருக்கார்.
அப்படின்னு எல்லாம் சொல்லி இந்த குழந்தைகளுக்கு விவாகம் பண்ணணுமே, வித்யாபியாசமா எடுத்து விவாகம் பண்ணணுமேனு தசரதர் கவலைப்படுறது. அதராஜா தசரதா தேஷாம் தாரக்ரியாம் பிரதி சிந்தயாமாச தர்மாத்மா சோபாத்தியாய சபந்தவா தஸ்ய சிந்தயமானஸ்யே மந்திரி மத்தியே மகாத்மனः அபியாகச்சன் மகாதேஜாः விஸ்வாமித்ரோ மகாமுனி. ராஜா கவலைப்பட்டார்னார் வால்மீகி. ஒரு ஸ்லோகம்தான். உடனே அடுத்த உத்தரார்த்தத்தில் எழுதுறார், விஸ்வாமித்திரர் வந்துட்டார் வாசல்ல. ஏன்னா ரங்கநாதனை ஆசிரியிச்சவாளுக்கு கவலைன்னு ஒண்ணு இருக்குமா? ஏதோ கொஞ்சம் கவலை இருக்கா போல இருந்தாலும் பெருமாள் கவலைப்பட விட மாட்டார். கொஞ்சம் கூட கவலை இல்லாத அருமையாய் வாழ்க்கையை அமைச்சு தர பெருமாள் தாயார். பகவான் ஆசிரியிச்சவாளுக்கு பயமும் இல்லை, கவலையும் இல்லை, சோகமும் இல்லை, மோகமும் இல்லை. உண்மையா பிரபத்தி பண்றவாளுக்கு எல்லாம் பகவானே பார்த்து செய்வாள். தேஷாம் நித்திய அபியுக்தானாம் யோகக்ஷேமம் மகாமியகம் அப்படின்னு கீதையில பகவான் சொல்றார். அன்னி சிந்தனம் இல்லாத என்னையே யார் எப்பொழுதும் நினைச்சுன்னு இருக்காளோ அனன்யா சிந்தையந்தோமா ஏ ஜனாகா பர்யுபாசத்தை உபாசத்தே பர்யுபாசத்தை, எப்பொழுதும் என் விஷயமாவே ஈடுபட்டு என் நாமத்தை சொல்லிண்டு என்னுடைய மந்திரங்களை ஜெபிச்சுண்டு என்ன படமோ பிம்பமோ வச்சு அர்ச்சனம் பண்ணிண்டு ராமாயண பாகவதாதி கிரந்தங்களை பठனம் பண்ணிண்டு புண்ணிய கதைகளை சத்சங்கம் கிடைக்கிற காலங்கள் எல்லாம் கேட்டுண்டு ஆலயங்கள்ல போய் பகவானை சேவிச்சுண்டு எப்போதும் பகவதைக்கு சரணனாக இருந்தானால் தேஷாம் நித்திய அபியுக்தானாம், எப்போதும் எங்கிட்ட ஆசை வச்சுட்டு குறையாம இருக்கிறவாளுக்கு அவளுடைய யோகக்ஷேமத்தை நானே நடத்துவேன். யோகக்ஷேமம் மகாமியகம், ஐகிகம்தான் இல்லை ஆமுஷ்மிகமும் நானே பண்ணுவேன் அப்படிங்கிறதே பகவான் யோகக்ஷேமத்தை தானே பண்ணுவேன்னு பகவானே பண்றார். புரந்தரதாசருடைய பொண்ணுக்கு நேற்றுக்கு நவகோடி நாராயணனாக இருந்தார், எல்லாத்தையும் விட்டார், பண்டரிபுரம் வந்துட்டார். நாரதருடைய ஒரு அனுகிரகத்தினாலே பண்டரிபுரத்துல உஞ்சூர்த்தி எடுத்துட்டு இருக்கார். பகவான் கையில ஒரு சக்கரப்பொட்டலம் வாங்கிட்டு புரந்தரதாசருக்கு ஒரு பொண்ணு இருக்கான். ஒருத்தருடைய வீட்டுக்கு போய் என்னுடைய அபிமான புத்திரி இருக்கால், புரந்தரதாசனுடைய பொண்ணு, உன் பிள்ளைக்கு விவாகம் பண்ணிக்கோ அப்படின்னு பண்டரிநாதனே போய் கேட்டார் அப்படின்னு எல்லாம் புரந்தரதாசருடைய சரித்திரம். பகவானை விவாகம் பண்ணி வச்சால்னு இங்க ரங்கநாதனும் பராசர பட்டருடைய குழந்தையில் வேதவியாச பட்டர், பராசர பட்டர் கூரத்தாழ்வானுடைய குழந்தையில் 2 பேர்கள், அவளுக்கெல்லாம் விவாகம் பண்ணி வச்சார் அப்படின்னு எல்லாம் கதையா வெறுமனை அப்படியா அப்படின்னு கேட்கிறவாளுக்கு கதையா போயிடும். அப்பேற்பட்ட பெருமாளை நம்ம சேவிச்சுட்டு இருக்கோம், அப்பேற்பட்ட பெருமாள் இருக்கிற க்ஷேத்திரத்துல நம்ம இருக்கோம், அவருடைய சாயையில இருக்கும். பதச்சாயா சுகாபர்த்துகோ அப்படின்னு அவர் நடமாடின்னு இருக்காரானால் அவருடைய நிழல்ல தானே நம்ம இருக்கோம். அப்ப நமக்கு என்னென்ன வேணுமோ அவர் பார்த்து செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு ஈடுபடுறவாளுக்கு இன்னைக்கு யோகக்ஷேமத்தை பண்ணிட்டு தானே இருக்கார் பெருமாள். கவலைப்பட்டார் தசரதர் அப்படின்னதுமே அடுத்த ஸ்லோகம் மகாமுனியான விஸ்வாமித்திரர். திக்கு திக்கா போய் 1000 வருஷங்கள் காயத்ரியை உபாசனை பண்ணின மகாத்மா. உலகத்துல இன்னைக்கு யார் உபநயனம் பண்ணிட்டு காயத்ரி ஜபிச்சாலும் அந்த பிரபுவுக்கு ஒரு கும்பிடு போடணும். அவரை நினைக்காத காயத்ரி ஜபிக்க முடியாது. விஸ்வாமித்திர ரிஷிஹி ஆயா துவரதா தேவி அக்ஷரம் பிரம்ம சம்ஹிதம் அப்படின்னு சொன்னோமானால் விஸ்வாமித்திர ரிஷிஹி காயத்ரியை கூப்பிடுறோம் ஜபிக்க போறோம்னு சொன்னால் விஸ்வாமித்திரரை நினைக்காத காயத்ரி இல்லை. அதுபோல ஒரு ஸ்தானத்தை பண்ணி விட்டார் விஸ்வாமித்திர. காயத்ரியை உபாசிக்கிறவாள்லாம் பூஜிக்கிறா போல ஒரு நிலையை அடைஞ்சு விட்டார். அப்பேற்பட்ட மகர்ஷியான விஸ்வாமித்திரர் தசரதருடைய வீட்டு வாசல்ல அபியாகச்சன் மகா தேஜாஹ விஸ்வாமித்ரோ மகாமுனி சராஜ்யோ தர்சனாகாங்ஷி துவாராத்யக்ஷானுவாசः சீக்கிரமாக்கியாதமாம் பிராப்தம் கௌசிகம் காதினசுதம். சீக்கிரம் போய் சொல்லு ராஜாட்டே நான் வந்திருக்கேன், காதிபுத்திரனானே விஸ்வாமித்திரன் வந்திருக்கேன், கௌசிகன் வந்திருக்கேன், காதிபுத்திரன் வந்திருக்கேன், விஸ்வாமித்திரன் வந்திருக்கேன்னு சொல்லுன்னதுமே கவலைப்பட்டு இருந்த ராஜா சபையில
எல்லாரையும் அழிச்சுண்டு வசிஷ்டரை முன்னிட்டு பூர்ணகும்பம் கொடுத்துண்டு வேத கோஷத்தோட வாத்திய கோஷத்தோட இந்த விஸ்வாமித்தரை எதிர்கொண்டு அழைச்சு ஒரு மகான்கள் ஆத்துக்கு வராள்னு சொன்னா சமஸ்த சம்பத்தும் வரதான் நம்மளை தேடி. ஒரு பெரியவாள் வரால் நம்ம இருக்கிற இடம்னா சமஸ்த சம்பதி சமவாப்தி ஹேதவா சமுத்தித ஆபத்குல தூமகேதவா அபார சம்சார சமுத்திரசேதவா புனந்துமாம் பிராமணபாதபாம்சவா அப்படின்னு எல்லாம் மந்திரங்கள் சொல்றது. ஏதோ ஸ்ராத்த மந்திரம்னு நினைச்சுட்டு இருப்பார். இந்த ஸ்ராத்தம் பண்றவாளுக்கு வருஷத்துல ஒரு தடவை இந்த மந்திரம் கேட்டிருப்பார். ஸ்ராத்தம் சாப்பிட போறவா அடிக்கடி கேட்பா இந்த ஸ்லோகங்களை. ஆனா இது ஸ்ராத்த மந்திரம் இல்லை. எந்த பெரியவாள் ஆத்துக்கு வந்தாலும் காலலம்பரத்தை சொல்ல வேண்டியதான மந்திரம். பெரியவா வந்தாலானா காலலம்பனம், அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமனீயம் அப்படின்னு அடிப்படை உபச்சாரங்கள். பெரியவா ஆத்துக்கு வந்தாலானா காலலம்ப தீர்த்தமாவது கொடுக்கணும், கையில மதுபர்க்கம் கொடுக்கணும், ஆச்சமனத்துக்கு தீர்த்த பாத்திரம் கொடுக்கணும். அந்த ரீதியில காலலம்பரத்தை சொல்ல வேண்டியதான மந்திரங்கள். சமஸ்த சம்பத்தும் நம்ம வீடு தேடி வரும்னு இந்த மந்திரங்கள் சொல்றது. விஸ்வாமித்திரர் வந்திருக்காருனதும் எதிர்கொண்டு அழைச்சி தான் உட்கார்ற ஆசனத்துல அவரை உட்காத்தி வச்சு ராஜா பக்கத்துல கையை கட்டின்னு நின்றுண்டு சொல்றார், நீங்க வந்ததுல நான் எல்லா சந்தோஷத்தையும் அடைஞ்சேன். இன்னைக்கு நான் என் வாழ்நாளில் பற்ற சந்தோஷம் எதற்கு ஈடாக, ஆனா சில உதாரணங்கள் சொல்றேன், அந்த சந்தோஷத்துக்கு ஈடாகும் நீங்க வந்ததுல. மரிக்க போறவனுக்கு அமிர்தம் கிடைச்சா எவ்வளவு சந்தோஷப்படுவானோ அவ்வளவு சந்தோஷப்படுறேன். யதா மிருதஸ்ய சம்பிராப்திஹி யதா வருஷமனூதகே யதா அமிர்தஸ்ய சம்பிராப்திஹி யதா வருஷமனூதகே யதா சதிருஷதாரேஷு புத்திரஜன்மா பிரஜஸ்ய. மரிச்சவன் பிழைச்சு வந்தா எவ்வளவு சந்தோஷப்படுவாளோ அவ்வளவு சந்தோஷப்படுறேன். மழையே இல்லாத துவாதச வருஷ க்ஷாமம் அடைஞ்ச தேசத்துல மழை பெஞ்சா எவ்வளவு சந்தோஷப்படுவாளோ ஜனங்கள் அவ்வளவு சந்தோஷப்படுறேன். யதா வருஷம் அனூதகே, தன் மனசு ஒத்த மனைவி அமைஞ்சவன் எவ்வளவு சந்தோஷப்படுவானோ அவ்வளவு சந்தோஷப்படுறேன். யதா சதிருஷதாரேஷு, என் ராமாதிகள் பிறந்த போது எவ்வளவு சந்தோஷப்பட்டேனோ அவ்வளவு படுறேன். புத்திர ஜன்மா பிரஜஸ்ய பிரணஷ்டஸ்ய யதா லாபா, ஒரு புத்திரன் பிறக்கிற தினம் அந்த சந்தோஷம் தனியா. போன வாரம் ஒரு பக்தர் வந்து நம்மளை ஆசிரமத்தில் ஆற்றுல வந்து பார்த்துட்டு அண்ணா ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்லிட்டு போனால் இன்னைக்கு புள்ள பிறந்திருக்கான்னு ஃபோன் பண்ணுறார். அர்ச்சனை ஆகிண்டே இருக்கு. ஃபோன் பண்ணுறார், அண்ணா உங்கள் ஆசீர்வாதம் சொல்லிட்டு வந்தேன், இன்னைக்கு புத்திர பிரஜை ஆயிருக்கு, ரேவதி நட்சத்திரத்தில் பையன் பிறந்திருக்கான் அப்படிங்கிறார். சொல்றதையே அந்த சந்தோஷம் அந்த குரல்ல நமக்கு அது புரியர். இங்க தசரதர் சொல்றாரே அந்த சந்தோஷம் அது தெரியர். புத்திர ஜன்மா பிரஜஸ்ய பிரணஷ்டஸ்ய யதா லாபா, கெட்டு போன பொருள் திருப்பி கிடைச்சா எவ்வளவு சந்தோஷப்படுவாளோ அவ்வளவு படுறேன். பிரணஷ்டஸ்ய யதா லாபா யதா ஹர்ஷோ மகோதயே, அர்த்தோதய மகோதய காலங்களிலே தர்மத்தை செய்கிறவாள் எவ்வளவு சந்தோஷப்படுவாளோ அந்த காலம் வந்தா அவ்வளோ சந்தோஷப்படுறேன். ததைவாகமனம் மன்யே ஸ்வாகதம் தே மகாமுனே, பேர்பட்ட உங்களை நான் ஸ்வாகத்தம் பண்றேன்னு சொல்லி என் ஜென்மா சபலமாச்சு, அத்தியமே சபலம் ஜென்மே. இந்த க்ஷேத்திரமும் ரங்கநாதன் இருக்கிறதுனால க்ஷேத்திரமா இருக்கிற அந்த அயோத்தியும் நீங்க வந்ததுனால இங்க சுபக்ஷேத்திரமா ஆயிடு. சுபக்ஷேத்திரகதாகம் தவ சந்தர்சனாத் பிரபோ ப்ரூஹி யத் பிரார்த்திதம் துப்யம் காரியமாகமனம் பிரதி காரியஸ்ய ந விமர்சஞ்சே கந்துமர்ஹசி கௌஷிகா கர்த்தாசாஹமசேஷேனே தெய்வதம் ஹி பவான் மம, என்னோட தெய்வம் நீங்கள். ஆச்சாரியன் ஒரு பெரியவாள்னு சொன்னா அவ தெய்வமே, அந்த பாவனையில தான் அவளை பூஜிக்கணும். அதை தசரதர் ரொம்ப அழகா சொன்னால், நீங்க வந்ததுனால இந்த க்ஷேத்திரமே சுபக்ஷேத்திரமா ஆயிடுது. உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அதை கேளுங்க, பெருசா கேளுங்க. கஞ்சதே பரமம் காமம் கரோமிக்கு முகர்ஷிதா, கேட்டுவிட்டேலே நான் செய்யணுமேனு செய்ய மாட்டேன், சந்தோஷமா நானும் கொடுப்பேன். பாத்திரபூதோசி மே பிரம்மன்னே திஷ்டியா பிராப்தோசி கௌஷிகா, நீங்க சத்பாத்திரம் நான் அறிவேன். உங்க கையில கொடுத்தா பகவான் சந்தோஷப்படுவாள்ங்கிறத நான் அறிவேன். ஆத்துலயோ கொள்ளையிலையோ ஒருத்தர் வந்து வேலை செய்யறாள்னு வச்சுவோம், ஒரு நாளைக்கு இவ்வளவு கூலின்னு சொன்னா அதுக்கு மேல வாயதான்னு பணம் கேட்டாலானா, என்னப்பா இன்னைக்கு கூலி இவ்வளவுதானேப்பா, கார்த்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செஞ்சால் ஒரு 500 1000 கூலின்னு சொன்னால் அவ்வளவுதான் கொடுப்போம். கேட்டதுக்கு மேல கொடுக்க மாட்டோம். என்ன கூலின்னு 2 பேர்ட்டையும் விசாரிச்சு அதை தான் கொடுப்போம்.
ஆனா ஒரு சாதுக்கள் வந்தாலானால் சில பக்தர்கள் எண்ணாம அள்ளி கொடுக்கிறார். ஒரு நிமிஷம்தான் அவ வந்திருக்காள்னதுவே வெத்தலை வாக்குல வச்சு உடனே 1000 2000ன்னு என்னென்ன யாருக்கு சக்தியோ என்ன மனசுக்கு இருக்கோ கையில இருக்கிறத வச்சு கொடுக்கிறார். யாரும் முட்டாள் இல்லையே, கொடுக்கறவாள் முட்டாள் இல்லை. 10 ரூபாயா சேர்த்தவாள் தான் அந்த பணத்தோட அருமை தெரிஞ்சவாள் தான். அதுக்கும் மேல ஒரு பெரியவா கையில கொடுத்தோமானால் பகவான் சந்தோஷப்படுவாள். பகவானுக்கு பிரியமானவாள் இவா கையில கொடுத்தா பகவான் கையிலேயே கொடுக்கறா போலேங்கிற பாவனையில தானே கொடுக்கறாள். அந்த கொடுக்கறதே அந்த சந்தோஷத்தை தெரிஞ்சுக்கணும். ஐயோ கையை விட்டு பணம் போறதேன்னு வருத்தப்பட்டுட்டே கொடுக்க கூடாது. சந்தோஷமா கொடுக்கணும். பகவானுடைய பிரீத்தியை இது மூலமா நம்ம சம்பாதிக்கிறோம். ராமச்சந்திர பிரியதாம், ஸ்ரீகிருஷ்ண பிரியதாம், வாசுதேவ பிரியதாம் அப்படின்னு சொல்லி சொல்லி அதுக்கு தான் அந்த மந்திரத்தை சொல்லி கொடுக்கற. அதை இங்க தசரதர் சொல்றாரு, உங்க கையில கொடுத்தேனால் சந்தோஷம் எனக்கு ரங்கநாதனே வாங்கிண்டா போல சந்தோஷப்படுவேன். கரோமிக்கு மோகர்ஷிதாக, ஏன்னா உங்களை போல சத்பாத்திரம் கிடைக்குமா? பாத்திரபூதோசி மே பிரம்மன்னே திஷ்டியா பிராப்தோசி கௌஷிகா. என்ன வேணும்னு கேட்க உடனே உன் பிள்ளைய கொடு. யஜ்ய சம்ரக்ஷணத்துக்காக நான் ஒரு யஜ்யம் அத்திராத்திரம்னு ஒரு யாகம் பண்றதாக இருக்கேன். அந்த யஜ்யத்துக்கு லக்ஷ்மணனோடு உன்னுடைய பிள்ளையை கொடுத்தேயானால் ராமனை யஜ்யத்துக்கு எனக்கு சகாயம் பண்ணுவான். மாரீச்ச சுபாகு பிரபதிகள்லாம் அந்த யஜ்யத்தை நான் பலமுறை ஆரம்பிச்சு இடைஞ்ச பண்றான். யஜ்யம்னாலே இடைஞ்ச பண்ண ஒரு கூட்டம் ரெடி ஆயிடும். அது ராமாயண காலத்துல இருந்து இருக்கு. இன்னைக்கு நம்ம பண்ற யஜ்ய பரியந்தான் அதை பார்க்க முடியாது. ஒரு யஜ்யம்னு சங்கல்பிச்சாலானால் அது ஸ்ரேயாம்சி பகுவிக்னானின்னு பலவிதமான விக்னங்களோட கூட தான் ஒரு நல்ல காரியம் நமக்கு சித்தியாகும். அதுல இருந்தே தெரிஞ்சுக்கணும். விக்னம் யாரையும் தனிப்பட்டு வருத்தப்படுறதுக்கு இல்லை, நம்ம பண்றது உயர்ந்த காரியம்னு தெரிஞ்சுக்கணும். விக்னம் வந்தாலே ஒரு கோயிலுக்கே போறோம்னு நினைச்சோமானா ஏதோ ஒரு தடை வந்ததுனால் கோயிலுக்கு போறது சின்ன விஷயம் இல்லைங்கிறத அதுலேருந்து தெரிஞ்சுக்கணும். அது ஒரு பெரிய புண்ணியம் இருந்தால் தான் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுபோல யஜ்யங்கள்ங்கிறது பெரிய கர்மா, உயர்ந்த வேதோக்தமான கர்மா. அது ராமாயண காலத்திலேருந்தே அதை ஆரம்பிச்சா விக்னங்கள் இருக்கு. விஸ்வாமித்திரருக்கு மாரீச்ச சுபாகுஷ்டே வீரியவந்தோ சுசிக்ஷிதோ, மாரீச்ச சுபாகு பிரபதிகள்லாம் யஜ்யத்துக்கு இடைஞ்ச பண்றாள். பிள்ளைய கொடுன்னதுமே ராஜா பதறினார். அவனுக்கு 16 வயசு கூட ஆலையே. பிரபோ குணஷோடச வருஷோ மே ராமோ ராஜீவலோச்சனா நயுத்த யோக்கியதா மஸ்யே பஷ்யாமி சஹ ராட்சசை. அது ஒரு ராட்சசாலோட சண்டை போடணும்னு கூப்பிடுறேளே, எனக்கு ரொம்ப பிரியமான பிள்ளையாச்சே ராமன், அவனை போய் ராட்சசாலோட சண்டை மோத விடுறதுக்கு கேட்கறேளே. நீங்க சுவாமி நான் உங்களுக்கு ஒரு உபாயம் சொல்றேன், என்னை கேட்கவே வேண்டாம். பரதனோ லக்ஷ்மணோ சத்ருக்னனோ யாரை வேணாலும் அழிச்சுன்னு போடுங்க. அழிச்சுன்னு போனதுக்கு அப்புறம் நான் தெரிஞ்சுக்கிறேன் இன்னார் அழிச்சுன்னு போனேன்னு. ஆனா ராமனை ஒண்டி கேட்காதீங்க. என்னப்பா உனக்கு பிள்ளைகள் எல்லாரும் ஒண்ணுதானே அப்பாவுக்கு, நீ என்ன இப்படி ராமனை தனியா சொல்றியேன்னா, ஜேஷ்டம் தர்ம பிரதானஞ்சே நராமம் நேதுமருகசி. என்னுடைய மூத்த பிள்ளை இல்லையா அவன்? அப்பாவுக்கு மூத்த பிள்ளையும் அம்மாவுக்கு கடைசி பிள்ளைகிட்டையும் அன்பு இருக்கும் அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணாதி புராணங்கள் இத்திஹாசங்கள்ல இது தெரியறது. சுனசேவனுடைய உபாக்கியானத்திலையும் இதே ராமாயணத்துல ஜேஷ்டபுத்திரன் அப்பாவுக்கு பிரியமானவன், கனிஷ்டபுத்திரன் அம்மாவுக்கு பிரியமானவன் எல்லாம் சொல்றா இந்த சுனசேவன் சொல்றா. அதனால இங்க தசரதரும் சொல்றாரு, என்னுடைய மூத்த பிள்ளை இல்லையா அவன்? ஜேஷ்டம் தர்ம பிரதானஞ்சே நராமம் நேதுமருகசி. ராமனை போல ஒரு பிள்ளையை யாரு விட்டு கொடுப்பாள்? கேட்காதீங்கன்னு சொன்னேன். நான் வேணா வரேன். அகமேவ தனுஷ்பானிஹி குப்தா சமர மூர்தனி. நானே வரேன்னு சொல்லேன். விஸ்வாமித்திரருக்கோ யஜ்ய சம்ரக்ஷணம் மாத்திர காரியம் இல்லை, மிதிலைக்கு அழிச்சுட்டு போகணும், சீதா கல்யாணம் பண்ணணும் ராமனுக்குன்னு ஆசை. தசரதர் அழிச்சுட்டு போய் என்ன பண்ண முடியும்? அதனால சுவாமியே உன்னே தசரதா நீ வர வேண்டாம், ராமன் தான் வேணும்னார். குருபியா மாட்டியா வரத்தே என்ன வேணாலும் கேளு தரேன்னு சொன்னேன்னார். ஒரு கட்டத்துல ரொம்ப வாக்குவாதம் முத்தி போய் தசரதர் சொன்னார், நானும் வரமாட்டேன் பிள்ளைகளையும் தரமாட்டேன்னு விட்டார். கதமப்பியமர பிரக்யம் சங்கிராமாநாம கோவிதம் பாலம் மே தனயம் பிரம்மன்னே நைவதாஸ்யாமி புத்திரகம். சொன்னதுமே வசிஷ்டர், தசரதா முன்னுக்கு பின் இப்படி மாத்தி பேசக்கூடாதுப்பா. ஒரு சொன்ன சொல்லல இருக்கணும். உயிரை கொடுத்தாவது அந்த சத்தியத்துல இருக்கணும். உங்க குடும்பம் அப்பேற்பட்ட குடும்பம்.
நீனும் அப்பேற்பட்ட சத்தியசந்தன் பிரம்மண்யன் வதான்யன் இப்படி இருக்கக்கூடாது, கொடுத்துடு. அவர் கேட்டபடி ராமனை கொடுத்துடு. தவ புத்திரஹிதார்த்தாயே துவாமுபேத்யாபியாச்சதே. அந்நியம் இந்திரம் கரிஷ்யாமின்னு சொன்னவர் உன் பிள்ளைய கேட்கிறாரானால் அவருக்கு ஏதோ காரியம்னு கேட்கிறாருன்னு நினைச்சுக்காதே. உன் பிள்ளைக்கு ஏதோ நல்லது பண்ண போதா. ஸ்ரேயஷ்டாஸ்மி பிரதாஸ்யாமி பகுரூபம் ந சம்சய. அவரால் செய்ய முடியாதது ஒண்ணுமே இல்லை, நான் அறிவேன்னு வசிஷ்டர் விஸ்வாமித்தருடைய பிரபாவங்கள்லாம் எடுத்து சொன்னதும் ஆஜுகாவ சலக்ஷ்மன் லக்ஷ்மண சுவாமியோடு கூட ராமனை அமுச்சு வச்சார் விஸ்வாமித்திரரோட. ஸ்தானம் தேவமிவா சிந்தியம் குமாராவிவ பாவகி. அயோத்தியில வீதியில 2 குழந்தைகளையும் கையை பிடிச்சிட்டு விஸ்வாமித்திரர் போறார் சரையு கரையில. வால்மீகி சொல்றார், நடுப்புற பரமேஸ்வரனும் 2 பக்கமும் முருகனும் போனா எப்படி இருக்குமோ அது போல இருந்ததுன்னா குமாராவிவ பாவகி. பாகவதத்துல எல்லா தெய்வங்கள் எல்லா அவதாரங்க கதைகளும் சொல்லப்பட்டிருக்கு. ராமாயணத்துல இன்னொரு தெய்வத்தை பத்தி சொன்னதுங்கிறது எங்கேயுமே கிடையாது. ஒரே ஒரு தெய்வம் முருகனை பத்தி தான் திருப்பி திருப்பி வருது. இங்க குமாராவிவ பாவகிங்கிறார். மேல விஸ்வாமித்திரர் குமார சம்பவ செய்வேன்னு குமாரனுடைய உற்பத்தி எல்லாம் சொல்ல போறார். முருகனோட பெருமை ஸ்ரீமத் ராமாயணத்துல அப்படி சொல்லப்பட்டிருக்கு. கலியுக வரதன் முருகன். அறுபடைன்னு இன்னைக்கு போறாலே பக்தர்கள்லாம் காவடி எடுத்துட்டு பால் குடம் எடுத்துன்னு போறாலே அந்த முருகனுடைய பெருமை ராமாயண காலத்திலேருந்து தெரியறது, வேதத்திலேருந்து தெரியறது. ராமாயண காலத்திலையும் முருகனோட பெருமையை அப்படி வால்மீகி சொல்றார். பரமேஸ்வரனோட 2 பக்கமும் முருகன் போரா போல இருந்தது. ஸ்தானம் தேவமிவா சிந்தியம் குமாராவிவ பாவகி. அத்தியர்த்த யோஜனம் கத்வா. ஒரு 15 மைல் பேர்ப்பாராம் கையை பிடிச்சிட்டு வேக வேகமா அந்த குழந்தையில சரையு கரை வந்ததும் கைகால அலம்பிக்க சொல்லி குழந்தையில உட்காத்தி வச்சு பலே அதிபலேங்கிற மகாமந்திரத்தை உபதேசம் பண்ணினார். ராமேதி மதுராம் வாணிம் விஸ்வாமித்ரோபியபாஷதா. அப்பனே ராமா அப்படின்னு கூப்பிட்டு அந்த விஸ்வாமித்திரர் கூப்பிட்டது எப்படி இருந்ததுன்னார் வால்மீகி. ராமேதி மதுராம் வாணிம். மதுரமா இருந்ததுதான் இந்த தாரகநாமா. விஸ்வாமித்திரர் வாக்குல வந்தது இன்னும் மதுரமா இருந்ததுதான். ராமேதி மதுராம் வாணிம் விஸ்வாமித்ரோபியபாஷதா. பலேயதி பலே மகாமந்திரத்தை உபதேசம் பண்ணி இந்த மந்திரத்தை யார் ஜபிக்கிறாளோ அவளுக்கு ஜுரங்கள் ஈத்தி பாதைகள்லாம் அண்டாது. ராமா காயத்ரி தான். பலேயதி பலேன்னா அது காயத்ரி தான் பார் என்னோட குரு. அது ஏதோ வேற ஏதோ மந்திரம்னு நினைச்சுக்காதே, அது காயத்ரி தான். நஸ்ரமோ நஜ்வரோ வாதே. சிரமமே ஏற்படாது, ஜுரமே ஏற்படாது, பசிதாகங்கள்லாமும் இருக்காது. அந்த மந்திரத்தை நீ கேட்டுக்கோன்னு அந்த பலேயதி பலையை உபதேசம் பண்ணி ராத்திரி அங்க சரையு கரையில தங்கி மறுநாள் கார்த்தால குழந்தைகளை எழுப்பி கௌசல்யா சுப்ரஜாராமே பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூலே கர்த்தவியம் தெய்வமான்மிகம். லாலி அப்படிங்கிற இந்த சொல்லே முதல்ல சம்ஸ்கிருதத்துல அறிமுகப்படுத்தினது வால்மீகி தான். லாலி பாடினதும் விஸ்வாமித்திரர் தான். குஷிக சுதவச்சோனு லாலிதாபியாம் சுகமிவசா விபவ விபாவரீச்சா. தசரத நிருபசூனு சத்தமாபியாம் திருணசயனே அனுச்சிதே சகோஷிதாபியாம் குஷிக சுதவச்சோனு லாலிதாபியாம். குழந்தையில லாலனை பண்ணி ராத்திரி சரையு கரையில தூங்க வச்சு பெருமாளை தூங்க வைக்கிறது அப்படிங்கிற வழக்கம் விஸ்வாமித்திரர் ஆரம்பிச்ச. சுப்பிரபாதம் பண்றது, தூங்க வைக்கிறது, இந்த ஒரு பத்ததியே ராமாயணத்துல விஸ்வாமித்திரர் பண்ணார்னு தெரியறது. பின்னாடி வந்த ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் இந்த சம்பிரதாயங்கள் எல்லாம் பின்பற்றினார். தேவரையும் அசுரரையும் திசைகளையும் படைத்தவனே யாவரும் வந்தடி வணங்க அரங்க நகர்த்து இன்றவனே. எல்லாரும் வந்து சேவிக்கும்படியுமாக ஸ்ரீரங்கத்துல படுத்துட்டு இருக்கானே அவன்தான் தேவர்களையும் அசுரர்களையும் திக்குகளையும் உலகங்களையும் படைச்சவன் அப்படின்னு லாலி பாடுறார் குலசேகர ஆழ்வார். திருக்கண்ணபுரம்ங்கிற க்ஷேத்திரத்திலே பாடிட்டு இருக்கிற இடம் திருக்கண்ணபுரம். அவர் மனசு எங்க இருக்குன்னால் ஸ்ரீரங்கத்துல இருக்கு. அவர் ஊர்ல இருந்த போதும் ஸ்ரீரங்கத்துல தான் இருந்தது மனசு.
திருக்கண்ணபுரம் போனாலும் அவர் மனசு ஸ்ரீரங்கத்துல தான் சுத்துறதுங்கிறது அவர் சொல்லலையே தெரியற. யாவரும் மந்தடி வணங்க அரங்க நகர் துயின்றவனே. 10 பாட்டு லாலி பாடினார் அவர். மண்ணு புகழ் கோசலைதன் மணிவயிறு வாய்த்தவனேன்னு. கௌசல்யா சுப்ரஜாராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவியம் தெய்வமான்மிகம். எழுப்பி அங்கேருந்து சித்தாசிரமம் அழிச்சுன்னு போற வழியிலே தாட்டகாவனம் அழிச்சுன்னு போய் தாட்டகை நிகிரகம் பண்ணி சுவாமி அந்த பிரதேசத்துல இருக்கிற ஜனங்களுக்கு அபயம் கொடுத்தா. இன்னைக்கும் தாட்டகாவனேஸ்வரர் அப்படின்னு ஒரு ஆலயம் இருக்கு. தாட்டகை சிவாராதனம் பண்ணியிருக்கா. கும்பகோணத்துலேருந்து மெட்ராஸ் போற பாதையில அணக்கரை போற பாதையில திருப்பனந்தாள் அப்படின்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்கு. அந்த இடங்கள்லாம் தாட்டகாவனம்னு சொல்லப்படுறது. அங்க இருக்கிற அங்க இருக்கிற சிவனுக்கு தாட்டகாவனேஸ்வரர் அப்படின்னு பேர். தாட்டக பூஜை பண்ணாலாம் அந்த பரமேஸ்வரனை புஷ்பங்கள்லாம் கட்டி நித்தியம் அந்த தாட்டக போட்டிருக்காள்னு தெரியுது. இந்த க்ஷேத்திர மகாத்மியம். கன்னிகையா இருக்கிற காலத்துல நித்தியம் மாலை கட்டி கொண்டு போடுவாளாம் பரமேஸ்வரனுக்கு. ஒரு நாள் என்னாச்சு, மாலையெல்லாம் கட்டி சுவாமிக்கு போடுற காலத்துல அவளோட மேலாக்கோ இடுப்பு பாவடையோ விலகிடுத்து. அதனால டக்குன்னு ஒரு கையால பிடிச்சுன்னு, ஸ்திரீ இல்லையா, என்ன இருந்தாலும் ராட்சசியா இருந்தாலும் ஸ்திரீ இல்லையா, அந்த லஜ்ஜையோட ஒரு கையால பிடிச்சிட்டு ஒரு கையால மாலை போட முடியலையா குழந்தை தாட்டகைக்கு. என்ன பண்றதுன்னு புரியாத பிடிச்சுன்னு இருக்காள், கையில மாலையை வச்சுன்னு இருக்காள். அந்த லிங்கத்துல இருக்கிற அந்த பெருமான் தாட்டகைக்காக அந்த லிங்கம் அப்படியே வளைஞ்சுதான், தலையை வணங்கி தாட்டக போட்ட மாலையை ஏத்துண்டாராம். அப்புறம் ரொம்ப காலம் அந்த லிங்கம் வளைஞ்சே இருந்துதான். பின்னாடி வந்த சோழராஜா இந்த லிங்கம் நேரம் இல்லாம ஏன் வளைஞ்சிருக்கு, என்ன காரணம்னு கேட்க, தாட்டகைக்காக சுவாமி எப்படி பண்ணினார் அப்படின்னு சொல்ல, இல்லை அதை நிமித்தி விடணும். ஏதோ அன்னைக்கு ஒரு நாள் அவளுக்கு மாலை போட முடியலன்னு வளைஞ்சா, நிமித்தி விடணும்னு சொல்லி யானையெல்லாம் கட்டி நிமித்தி பார்த்தாரு, நிமித்த முடியல. பரமேஸ்வரனையும் சரணாகதி பண்ணி என்ன பண்ணா நீங்கள் பழையபடி ஆவேல்னு கேட்க, அசரீரியாக சொன்னார், ஒரு பெருமான் சாம்பிராணி போட்டுன்னு இருக்கார் கோவிலா போய், அந்த நாயனார் வந்தாரானா தலை நமுருவோம் அப்படின்னா. 63 நாயன்மார்கள்ல குங்குளிய நாயனார் அப்படின்னு ஒரு நாயனார். அவருக்கு அவர் சரித்திரத்துல வேற எந்த விசேஷமும் கிடையாது. இந்த க்ஷேத்திர மகாத்மியம் தான். ஊரா கோவில்ல போய் குங்குளியம் கலந்து சாம்பிராணி போட்டுன்னு இருக்கா சுவாமிக்கு. அவரை வர சொல்லு அப்படின்னதுமே அந்த குங்குளிய நாயனாரை ராஜா தேடி கண்டுபிடிச்சு அழிச்சுன்னு இந்த கோவிலுக்குள்ள அவர் கைங்கரியத்தை பண்ணினார். உடனே அந்த வளைஞ்ச தாடகைக்காக வளைஞ்ச தலை நிமிந்துடுத்து அப்படின்னு அந்த க்ஷேத்திர மகாத்மியம். தாடகையும் பூஜிச்சிருக்கா பரமேஸ்வரனைன்னா. அப்போ சிவாராதனை எல்லாரும் செய்ய வேண்டியதுங்கிறது. ராவணன் பூஜிச்சிருக்கான், பானாசுரன் பூஜிச்சிருக்கான், அசுரர்கள் ராட்சசர்கள் யக்ஷஸ்திரீவ. பானங்கிறவன் அசுரன், ராவணங்கிறவன் ராட்சசன், தாடகைங்கிறவள் யக்ஷினி, எல்லாரும் பூஜிச்சிருக்காள். அப்படின்னா மனுஷன் நம்ம பூஜிக்க வேண்டாமா, சிவாராதனம் பண்ண வேண்டாமா அப்படிங்கிறத இந்த க்ஷேத்திர மகாத்மியங்கள்லாம் சொல்றது. ஆனாலும் அவள் நரமாம்சம் சாப்பிட்டு ரிஷிகளுக்கெல்லாம் தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சதும் விஸ்வாமித்திரர் அழிச்சுன்னு போய் அந்த யக்ஷியை நிகிரகம் பண்ண சொல்லி சுவாமியே சித்தாசிரமம் அழிச்சுன்னு போய் யஜ்யத்தை சம்ரட்சிச்சு கொடுத்து பகவான் மாரீச்சனை விரட்டி அடிச்சு சுபாகு பிரபதிகளை நிகிரகம் பண்ணி யஜ்ய ராமனாய் எங்க பிரகாசிக்க, உடனே விஸ்வாமித்திரர், அப்பா இந்த சித்தாசிரமம் சித்தாசிரமமாக ஆச்சு, என்னுடைய யஜ்யமும் சித்தி ஆச்சு அப்படின்னு சொல்ல, அவபிருத ஸ்நானங்கள்லாம் முடிஞ்சதும் மிதிலைக்கு அழிச்சுன்னு போற வழியிலே அகல்லியும் கௌதமரையும் சுவாமி சேர்த்து வச்சு மாரீச்சம் திராவயித்வா மகசிரசி ஷரைரண்ய ரக்ஷாம்சி நிக்ரன்னே கல்யாம் குர்வன் அகல்யாம் பதிபதரஜசா பிராப்ய வைதேககேகம் பிந்தானச்சந்திரசூடம் தனுஹு. ஒரு கவி முஸ்லிம் வர்க்கத்துல இருந்த ஒரு கவி. அவர் ஒரு ஸ்லோக சம்ஸ்கிருதத்துல அவருக்கு நல்ல ஞானம் பாண்டித்யம். அவர் சொல்றார், அகல்யா பாஷானஹா, கல்லா இருந்த அகல்லையே ராமா உன் அனுகிரகத்தை அடையலையா, கல்லா இருந்தவள் என் மனசும் கல்லா இருக்குன்னு என்னை கை விட்டுடாதே அகல்யேன்னு நினைச்சிட்டு என்னை காப்பாத்து.
உனக்கு சித்தம் நிறைய விக்ஷேபம் இருக்கே, அலபாஞ்சுட்டே இருக்கேன்னால் அலபாயிர சுபாவமுடைய சுக்ரீவனை நீ காப்பாத்தல்லையா? நீ எல்லாரையும் துன்புறுத்தறையே, ராட்சச நாட்டம் இருக்கியேன்னால் ராட்சசனான விபீஷணனுக்கு நீ அபயம் கொடுக்கலையா? இப்படியே ஒரு ஸ்லோகம் அவர் சொல்றார். அப்துல் ரஹீம் கான் கானான்னு பேர் அவருக்கு. அவர் சம்ஸ்கிருதத்துல ஒரு ஸ்லோகம் சொல்றார். அஹல்யா பாஷானஹ, மர்க்கடமாவே இருந்த சுக்ரீவாதிகளை காப்பாத்தலையா? நான் என் மனசுதானே கொஞ்சம் குரங்காட்டமா அலையிறது, நான் மனுஷன் தானே. குரங்குக்கே அபயம் கொடுத்த நீ குரங்கு போல கொஞ்சம் சுபாவமுடைய என்னை கை விட்டுடு கூட. கட்டையாட்டம் இருக்கியேப்பா, ஒரு உணர்ச்சியும் இல்லாம இருக்கியேன்னால் உன் காலை கொஞ்ச நாள் அண்டி இருந்ததுங்கிறதுக்காக பாதுகைக்கு நீ சிம்மாசனம் கொடுக்கலையா? உன் பாதுகை கட்டேன்னு நினைச்சுக்கோ, என்ன உன் காலை அண்டி இருக்கேன்னு என்னை காப்பாத்தணும் அப்படின்னு எல்லாம் பக்தால் பலவிதமாக அப்படிலாம் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கா. எல்லா மதத்திலையும் எல்லா வகுப்பிலையும் உண்டு ராமபக்தா. கபீர்தாசர், இந்த பக்தர், இன்னும் பல பேர்கள் ராமனை அப்படி ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கா. இந்த அகல்லையை பாவனமாக்கி மிதிலைக்கு சென்று யாரும் தூக்க முடியாத சிவதனுஷ தூக்கி பிந்தானச்சந்திரச்சூடம் தனுரவனி சுதா நிந்திரா மேவலப்த்வா ராஜ்யம் பிராதிஷ்டதாஸ்துவம் திரிபிரபிஜசம் பிராத்ருவீரைஹி சதாரைஹி. உடனே தசரதருக்கு சொல்லி அனுப்ப விஸ்வாமித்திரரும் ஜனகரும் சதுருங்க சைன்யத்தோடு தசரதர் வர சிவதனுர் பங்கமாயிருக்கு. ராமன் ஒரு வீர செயல் செஞ்சுட்டு காத்துன்னு இருக்கால். ஜனகாதிகள்லாம் மேல உங்களோட உத்தரவுக்கு கன்யா சுல்கம் ராஜா வச்சிருக்கார், அந்த கன்னிகையே நீங்க வந்து அனுமதி கொடுத்து அதை பெறணும் அப்படின்னு தசரதருக்கு லக்ன பத்திரிகை கொடுத்து அனுப்ப ரதகஜ துரகபதாதி சகிதம் சமம் திரிபுரோஹிதம் சபுத்திர கலத்திரம் சபரிவாரமானாய சத்கிருத்யா. தசரதர் பெரிய சைன்யமா எடுத்துட்டு அயோத்தியிலேருந்து கிளம்பி மிதிலைக்கு வந்தாராம். மிதிலைக்கு வந்தா அயோத்தியில கடைசி ஆள் கால் எடுக்கிறதே மிதிலையில முதல் ஆள் கால் வச்சானா. அவ்வளோ சைன்யமா, முன்னாடி ஒரு லட்சக்கணக்கான பேர், பின்னாடி லட்சக்கணக்கான பேரோட தங்க தேர்ல வரார் தசரதர் 3 மகிழ்ச்சிகளோட. பரத சத்ருக்னாலையும் அழிச்சின்றி வசிஷ்டாதிகளையும் அழிச்சின்றி விஸ்வாமித்திரர் கூப்பிட்டுருக்காருன்னு மிதிலைக்கு வர காலத்துல முன்னாடி போயிட்டு இருக்கிற அந்த குலபதி குதிரையில ஒருத்தன் முன்னாடி போவான், நடுப்புற ராஜா வருவார், சைன்யங்கள் முன்னும் பின்னும் வரும். அந்த குலபதி போய் மிதிலையில கால் வச்சானா அப்பதான் சைன்யம் அயோத்தியில விட்டுதான் கூட வர சைன்ய கூட்டம் அயோத்தியிலேருந்து கிளம்பினுதான். அவ்வளோ பெரிய கூட்டத்தோட மிதிலையில போய் இறங்க ராஜா எதிர்கொண்டு அழைச்சு ஜனகன், தசரதங்கிறவர் பேரரசர், ஜனகர்ங்கிறவர் சிற்றரசர். ஆனாலும் உயர்ந்த குலம்னு வசிஷ்டர் சொல்லி, ஞான குலமப்பா இது. ஜனகருடைய குலம்ங்கிறது விதேக குலம். தேகத்தை நான் நினைக்காதவர்கள் இந்த வம்சத்துல வந்தவர்கள்னு வசிஷ்டர் சொல்லி கொடுத்து அந்த மதிப்போடு கூட சம்பந்தங்கள்லாம் பண்ணிட்டு எல்லா ராஜாக்களும் தசரதருக்கு கப்பம் கட்டுற 64 தேசத்து ராஜாக்களும் வந்து 18 வாத்தியங்கள் வாசிக்க பங்குனி உத்தர புண்ணிய காலத்திலே விவாக மகோத்சவம். பேரி மிருதங்க மத்தலகாகல துந்துபிதூரிய தும்புரு வீணா வேணுநூபுர மட்டுக டிண்டிம டமருக ஜஞ்சரி ஜல்லரி தவல சங்கபனவபடஹாத்யஷ்டாதசவாத்ய கோஷ சந்தத சப்தாயமானே சகல திகம்பரே நாரத தும்புரு வீணாகான மனோஹரே அப்ஜபவ ஜிஷ்ணுமுக ஹிருஷ்ட சகல த்ரிதச சப்தமருதஷ்டவசு யக்ஷகண சித்தஜன ருத்ரகண சத்கிருத பவித்ரதர மித்ரகுலரத்னே. எல்லாரும் வந்திருக்காங்க. அஷ்டவசுக்கள், ஏகாதச ருத்ரால், துவாதசாதித்யா, எல்லா தேவர்களும் ஆகாசத்துல கூடி புஷ்பமாரி பொழியே நல்ல முகூர்த்தத்திலே நந்தன வருஷத்திலே கல்யாண ராமன், ராமனே கல்யாண ராமன், கல்யாண கோலத்திலையும் இன்னும் விசேஷ அலங்காரங்கள்லாம் பண்ணிண்டு தாயார் சீதா பிராட்டியே நல்ல காலத்திலே ஜனகன் கன்னிகாதானம் பண்ணி கொடுக்க இயம் சீதா மம சுதா சகதர்மச்சரீதவா பிரதீட்சைனாம் பத்ரம் தே பாணிம் கிருண்ணேஸ்வ பாணினாயிதி க்ஷீராப்திரிவ மகாலக்ஷ்மி ஸ்ரீமதே நாராயணாய. பார்க்கடல் அரச க்ஷீராப்தி ராஜன் எப்படி மகாலட்சுமியை விவாகம் பண்ணி கொடுத்தாரோ நாராயணனுக்கு, அது போல ஜனகன் சீதையை விவாகம் பண்ணி கொடுக்க
அடுத்தடுத்த முகூர்த்தங்கள்ல ஊர்மிளைய லக்ஷ்மண சுவாமிக்கும் மாண்டவி ஸ்ருதகீர்த்திய பரத சத்ருக்னாளுக்கும் விவாகம் பண்ணி கொடுத்து மைதில்யா நகரே விவாக சமயே கல்யாண வேத்யம் தரே. மிதிலேல அழகான கல்யாண மண்டபங்கள்ல 4 ஜோடியும் விவாகம் பண்ணிண்டு அக்னிய பலம் வந்து வசிஷ்டாதிகளுக்கு நமஸ்காரம் பண்ணி அக்ஷத ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு துருவ அருந்ததி எல்லாம் தரிசனம் பண்ணி மாதாபிதாக்களோட சந்தோஷமாக இருக்கிற அந்த கல்யாண தம்பதிகள் நம்மளை எப்பொழுதும் ரட்சிக்கட்டும் அப்படின்னு அழகான ஸ்லோகமே. பாயாஸ்தாம் சுவதூவரௌ ரகுபதி ஸ்ரீ ஜானகி ராகவௌ. சின்ன குழந்தை, 12 வயசு ராமனுக்கு, 6 வயசு சீதைக்குன்னா சுவதூவரௌ ரகுபதி அழகான சிற்பத்தில் இருக்கிறதான அந்த தம்பதிகள். அதுபோல ஊர்மிளா லக்ஷ்மணன், மாண்டவி ஸ்ருதகீர்த்தி பரத சத்ருக்னாதிகள், அந்த கல்யாண கோலத்தில் இருக்கிற அந்த தம்பதிகள்லாம் நமக்கு என்னைக்கும் எல்லா கல்யாணத்தையும் மங்களத்தையும் நம்ம வீட்டிலையும் எல்லா கல்யாணத்துக்கும் அனுகிரகிக்கட்டும், நம்மளை எப்போதும் ரட்சிக்கட்டும்னு அழகான ஸ்லோகம் இது. மைதில்யா நகரே விவாக சமயே கல்யாண வேத்யம் தரே. அந்த கல்யாண வேதியிலேருந்து நம்ம எல்லாரையும் பாயாஸ்தான், பாயாஸ்தாம்னா நம்மளை காப்பாத்தட்டும். பாயாஸ்தாம் சுவதூவரௌ ரகுபதி ஸ்ரீ ஜானகி ராகவோ. இந்த கல்யாணராமன் சீதாராமன் நமக்கும் எல்லா மங்களத்தையும் பண்ணட்டும்னு சொன்ன அழகான சீதா கல்யாண சரித்திரம் இன்னைக்கு சார்ச்சனாயி ராமனுடைய அனுகிரகம். புஷ்ப இதில் இன்னைக்கு கல்யாணம் அன்னைக்கு அழகா இத்தனை புஷ்பங்கள், தேவர்கள் யக்ஷர்கள் கந்தர்வர்கள்லாம் புஷ்பவாரி பொழிஞ்சாலும் கல்யாண கோலம் சொல்றது அழகா. இங்கேயும் லட்சார்ச்சனாயி புஷ்ப மலையில ராமர் பிரகாசிக்கிறார். கல்யாண தினத்துல அழகா இன்னைக்கு நமக்கும் காட்சி கொடுக்கிறார். ஸ்ரீராமன சீதாராமாளுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும். கல்யாண ரூபாய கலௌ ஜனானாம் கல்யாணதாத்ரே கருணாசுதாப்தே கம்பாதி திவ்யாயுத சத்கராயே வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே. நாராயண 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 நாராயண. ஜானகி காந்த ஸ்மரணம். சத்குரு ஆஞ்சநேய மூர்த்திக்கு.